படைத்து முதுநெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழனை ஈன்ற தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். இமை எப்படி கண்ணை காக்குமோ அதே போல தமிழையும் ஆன்மீகத்தையும் இரு கண்களாக பாவித்து அதனை பேணி பாதுகாத்து வளர்த்து வரும் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் பேரூர் ஆதீனம் மற்றும் தவத்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் சிறுவை ஆதீனம் இருவரின் பாதம் பணிந்து வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இந்த உலகத்திலே ரொம்ப பழமையான மொழி அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி தாங்க. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழிக்கே மேலும் இனிமையும் அழகும் வனப்பும் சேர்ப்பது நம்ம கொங்கு தமிழ்ங்க. அப்படிப்பட்ட இந்த கொங்கு தமிழுக்கு சொந்தக்காரர்களான கொங்கு சிங்கங்களே, தன்மான தங்கங்களே, வெள்ளையனை நடுங்க வைத்த மாவீரன் தீரன் சின்னமலையின் வீர வாரிசுகளே, வாய்க்கால் வழியே வரலாறு படைத்த மன்னர் காளிங்கராயர் வம்சமே, மானம் வீரம் பாசம் என்றால் என்னவென்று உலகிற்கு உணர்த்திய பொன்னர் சங்கர் பரம்பரை வழிவந்த பாச பிணைப்புகளே, கவுண்டர் என சொந்தங்களே, இந்தியா மட்டுமில்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் பல துறைகளில் பல தொழில்களில் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் சாமானிய சாதனையாளர்களே, என் கொங்கு ரத்தங்களே, உலகம் போற்றும் ரத்தினங்களே, இந்த உங்கள் அனைவரையும் இந்த இணையதள காணொலி நிகழ்ச்சிக்கு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். கேபிஎன் அப்படின்னா என்னங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க பல்வேறு துறைகள்லயும் சரி தொழில்கள்லயும் சரி முன்னோடியா இருக்காங்க. பலர் முன்னேறிட்டு இருக்காங்க, சிலர் முன்னேற துடிக்கிறாங்க. அப்படி முன்னேற துடிப்பவர்களையும் முன்னேறி கொண்டு இருப்பவர்களையும் அந்த துறைகளின் முன்னோடிகளோடு இணைத்து ஒரு இணைப்பு பாலமாக அவர்களின் தொழிலை வளர்த்த ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவதே கேபிஎனின் முதல் குறிக்கோள். கேபிஎன்னில் இணையுங்கள், உங்கள் தொழிலை வளர்த்துங்கள். வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர் திரு சிவகுமார் கந்தசாமி ஐயா அவர்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால வசிக்கும் கொங்கு தமிழன், வாழ்நாள் சாதனையாளர். நமது கொங்கு இளைஞர்களுக்காகவே பிரத்யேகமா கசடர டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை கோவையில தொடங்கி அதன் மூலமா நமது கொங்கு இளைஞர்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஐடி சொல்யூஷன் ப்ரொவைடர், தகவல் தொழில்நுட்பத்தில் தீர்வு வழங்கும் வல்லுநர்களாக அவர்களை மாற்றி அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் சமுதாய அக்கறையுடன் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்த இங்க பதிவு செய்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. சிவகுமார் கந்தசாமி ஐயா அவங்க ஒரு டெக்னாலஜி என்டர்பிரனர், தகவல் தொழில்நுட்ப தொழிலதிபர். அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு பிசினஸ் டெக்னாலஜி அட்வைசர், வணிக தொழில்நுட்ப ஆலோசகர். அவர் ஒரு மென்டார், வழிகாட்டி. மேலும் அவர் ஒரு இன்வெஸ்டர், முதலீட்டாளர். பல தொழில்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க. கிளவுட் டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோடைய டைரக்டர். நம்ம பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வளர் தமிழ் இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை வட அமெரிக்கால தொடங்குறாங்க. அந்த இயக்கத்தோட ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அதாவது அமைப்பு செயலாளராக ஐயா இருக்காங்க. இவருடைய தந்தை திரு கந்தசாமி கவுண்டர், தாயார் திருமதி பூவாத்தாள். நம்ம எல்லாரையும் போலவே இவரும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறகுறாங்க. இவருடைய கூட்டம் ஆதி கூட்டம் கீரனூர் செல்வநாயம்மன் கோயிலுக்கு போறவங்க. தொண்டாமுத்தூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாரு. பேச்சுலர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் ராமகிருஷ்ணா மிஷன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிச்சாரு. அப்புறம் எம்சிஏ கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிச்சாரு. இவருடைய மனைவி திருமதி கார்த்திகா. இவருக்கு ஒரு பொண்ணு, பேரு ஜனனி சிவகுமார். இவர் படிப்பு முடிச்சுட்டு சென்னையில பல நிறுவனங்கள்ல வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் 1997 அமெரிக்கா போறாங்க. அங்க ZSL இன்கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜரா வேலைக்கு சேர்றாரு. அதுல இருந்து சீஃப் டெக்னாலஜிக்கல் ஆபீசர் வரைக்கும் பல பதவிகள்ல வேலை செய்யறாங்க. தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசையிலைங்க நம்ம பேரூர் ஆதீனம் அவங்களுடைய வழிகாட்டுதல்லையும் ஆசீர்வாதத்தோடையும் நியூ ஜெர்சியில ஒரு தமிழ் பள்ளி, அது தொண்டு நிறுவனமா ஆரம்பிக்கிறாங்க. 2009 பேரூர் ஆதீனம் அங்க போய் அதை தொடங்கி வைக்கிறாங்க. அப்போ 75 பேர் இருந்த நிலையில இப்போ அந்த பள்ளியில 2000 மாணவர்களுக்கு மேல படிக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. இவர் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ், IBM, மைக்ரோசாஃப்ட் போன்ற பல்வேறு நிறுவனங்கள்ல ஆலோசனை குழு, அதாவது அட்வைசரி போர்டு மெம்பரா இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இது போல பல்வேறு துறையில முதலீட்டாளராகவும் ஆலோசகராகவும் வழிநடத்தும் வல்லுநராகவும் இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் விரிவா பேசணும்னா அதுக்குன்னே பல மணி நேரம் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால இன்றைய நிகழ்ச்சியின் நாயகர், கொங்கு சிங்கம், USA-வில் வசிக்கும் தங்கம் திரு சிவகுமார் கந்தசாமி ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி செல்வகுமார். பேசுறது கேட்குன்னு நினைக்கிறேங்க. எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? சரிங்க.
நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மூதாதையர்கள், தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, நம்மளோட வழிகாட்டி, வாழ்ந்து மறைந்த சுவாமிகள் தெய்வ திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார், தெய்வ திரு சுந்தர சுவாமிகள், இப்போ நம்மளோட வழிகாட்டுதலா அமைஞ்சு நம்மளை வந்து வழி நடத்தி செல்ற தவ திரு மருதாசல் அடிகளார், தவ திரு குமரகுரு அடிகளாரோட பாதம் வணங்கி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கேபிஎன் அமைப்பு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி கலந்த வணக்கம். அடுத்ததா நம்மளோட குலதெய்வங்கள், நம்ம எல்லாருமே வெவ்வேறு கூட்டங்கள்ல இருந்து வந்திருக்கோம். மாதா, பிதா, குரு தெய்வங்கள் மாதிரி நம்மளோட குலதெய்வங்களும் வந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு. எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கூட்டம் அவ்வளவு குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையா இருக்கு. நம்மளோட சொந்தங்களுக்கு வந்து முதல் தடவை நம்ம எங்க யாரை சந்திச்சாலும் பேசுறதே வந்து நீங்க என்ன கூட்டம், அடுத்தது உங்களோட என்ன குலதெய்வம்னு. அது மாதிரி நம்மளோட வழி நடத்துற குலதெய்வங்களை வந்து வணங்கி நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம கொங்கு சமுதாயத்துக்காக இந்த நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி இதை வெற்றிகரமா இது வரைக்கும் இந்த ஒரு 3 அல்லது 4 வாரங்கள் வந்து நடத்திட்டு இருக்கிற நம்மளோட கேபிஎன் குழுவோட அமைப்பு அன்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. குறிப்பா வந்து பழனியப்பன் ஐயா, திரு ஐயா சிங்கப்பூர்ல இருந்து, அப்புறம் இப்போ நம்ம ராஜசேகரன் அண்ணா திருப்பூர், அடுத்தது செல்வகுமார் அறிமுகப்படுத்தினாரு. ஸோ அது மாதிரி வந்து நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச அன்பர்கள் இவங்க எல்லாமே. பட் இது தெரியாம நிறைய அந்த கேபிஎன் குழுவுக்காக வந்து நிறைய பேர் அதை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அனைவருக்குமே வந்து என்னோட முதற்க நன்றி. நல்ல முயற்சி. இந்த முயற்சி மூலமா வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து நம்மளோட சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாம அடுத்தது வந்து நம்ம சமுதாயத்து மூலமா வந்து மற்ற சமுதாயத்துக்கும் வந்து நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல வந்து தொடர்ச்சியாக அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதுக்கு எந்த விதத்துல நம்ம இங்கிருந்து அங்கே அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் என்ன சப்போர்ட் வேணுமோ அதை அவசியம் பண்ணலாம். இங்கேயும் வந்து நம்ம கொங்கு சமுதாயத்துல வந்து நிறைய சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, வெவ்வேறு துறையில் இருக்காங்க. 1960 வந்து நாங்க இப்போ ஐடி இதெல்லாம் வந்து 1990 அப்புறம் 2000 அந்த மாதிரி சமயத்துல வந்தது. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. வெவ்வேறு துறையில வந்து சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. சில பேர் இன்னும் தொடர்ச்சியா அவங்களோட பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கொங்கு பெரியவர்களோட கைடன்ஸ் சப்போர்ட் வந்து எப்பவுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த மாதிரி அந்த அமைப்புக்கு என்ன கேபிஎன் அமைப்புக்கு வந்து நம்ம எந்த விதத்துல அதை வந்து நம்ம இவங்களை கொண்டு வந்து அவங்களை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம். ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு இதை ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த நோக்கம் வந்து வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை நம்ம பிரார்த்திக்கிறோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அதாவது டாபிக் வந்து இப்போ இந்த துறையில வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில வந்து நீங்க நேரடியாக தொடர்பு இருந்திருக்கலாம், அல்லது வந்து உங்களோட குழந்தைகள் அல்லது வந்து தெரிஞ்சவங்க யாராவது வந்து இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம். அதில் வந்து இப்போ COVID-19ங்கிறது அக்ராஸ் த வேர்ல்டு வந்து இம்பேக்ட் ஆன ஒரு விஷயம். இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ஐடி செக்டாரில் இம்பேக்ட் இருக்கு, இந்த ஐடி செக்டாரில் இருக்கிற ஜாப்ஸ் என்ன மாதிரி இருக்கும், அடுத்தது இதுலேயே வந்து என்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பேச போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இதோட கேள்வி பதிலாக நம்ம அமைச்சிக்கலாம். எந்த மாதிரி கேள்விகள், அதாவது ஐடி துறையில் இருக்கிற கேள்விகள் இருந்தால் நம்ம பதில் அளிக்க முடியும். அப்படி வந்து வெவ்வேறு துறையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அதுக்கான கான்டாக்ட்ஸை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க நேரடியாக கூட தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அதை தொடர்ச்சியாக நான் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம பார்ப்போம். செல்வகுமார், இப்போ என்ன வந்து நீங்கள் ஒரு ப்ரெசென்ட் ஆக்கிட்டீங்கன்னா நான் வந்து அந்த ஷேர் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நீங்க கோஹோஸ்டா தான் இருக்கீங்க. ஓகே, சரிங்க. இப்போதைக்கு நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பவர் பாயிண்ட் பேசிட்டு மறுபடியும் வந்து நம்ம
பவர் பாயிண்ட் தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? தெரியுதுங்கய்யா, தெரியுதுங்க. ஓகே, சரிங்க. இப்போ பொதுவாவே வந்து இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கன்னா, இந்தியாவிலே ஆகட்டும், மத்த நாடுகள்லே ஆகட்டும், பொதுவா வந்து இப்ப இருக்கிற கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இந்த இயர் வந்து முடிக்க போறாங்க அல்லது முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது டெஃபினட்டா வந்து பயங்கர சேலஞ்சிங்கான பீரியட் தான். அது வந்து இதுல டவுட் எதுவும் இல்ல. ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் கிராஜுவேட் ஆன ஸ்டூடண்ட்ஸுக்கே வந்து ஆஃபர் குடுத்தது இந்த கம்பெனி எடுத்துக்குவாங்களா இல்லையாங்கிற டவுட் இருக்கு. அடுத்தது வந்து இந்த இயர் கிராஜுவேட் ஆனா இன்டர்ன்ஷிப், ட்ரெய்னியா எடுத்துக்குவாங்களா? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நெறைய கம்பெனிஸ்ல வந்து ஹையரிங் ஃப்ரீஸ் இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கும் இப்ப அடுத்த இருக்கிற ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எந்த மாரி ஒர்க்க குடுக்க முடியும், குடுக்க முடியாது, தொடர்ச்சியான ஆர்டர்ஸ் வருமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கிறதுனால ஹையரிங் ஃப்ரீஸ் இருக்கு. அப்புறம் அடுத்தது அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட். இத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒரு அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அ எதிர்பார்த்தத விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. அதுலயும் பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ், இம்பாக்ட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து லே ஆஃப் அண்ட் லே ஆஃப் பண்றாங்க. சில சமயம் வந்து அது சேலரி குறைச்சு ஆப்ரேட் பண்ற மாடலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஜாப் மார்க்கெட் ரெக்கவரி எப்போ ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு அன்சர்டினிட்டி இருக்கு. சில பேர் வந்து அது ஒரு வி ஷேப்பா இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு டீப் பாட்டம் போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து யூனா இன்னொரு 6 மந்த்ஸ் to 1 இயர் வரைக்கும் ஃபிளாட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு. அடுத்து சில பேர் வந்து எல் ஷேப்ல இருக்கும். இது வந்து ஃபிளாட்டா தான் இருக்க போகுது நெக்ஸ்ட் 2, 3 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் வந்து அது 10 இயர்ஸ் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. பட் எல்லாத்துக்குமே வந்து என்ன கிளியரா சொல்ற அளவுக்கான கிளாரிட்டி இல்ல. அப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் இந்த கிரைசிஸ்ல வந்து அஃபெக்ட் ஆன இண்டஸ்ட்ரி வந்து டிராவல், ஹாஸ்பிட்டாலிட்டி, லைக் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட், ரீட்டைல், ரியல் எஸ்டேட். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுல வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ், அதாவது ஐடி பொறுத்த வரைக்கும் சப்போஸ் அவங்களோட கிளைண்ட்ஸ் ஆர் கஸ்டமர் வந்து இந்த டிராவல், ஹாஸ்பிட்டாலிட்டி, என்டர்டைன்மெண்ட், ரீட்டைல் இருந்தாங்கன்னா டெஃபினட்டா வந்து இம்பாக்ட் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து மோர் இண்டிகேட்டர்ஸ். அதாவது வந்து இப்போ நீங்க இருக்கிற கரண்ட் கன்சர்ன் இது வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை இப்போ பர்டிகுலர் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸா 2 மந்த்ஸா வந்து இந்த டிஸ்கஷன் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து மார்க்கெட் டிஸ்ரப்ஷன். இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அதாவது இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற ஒரு 40 இயர்ஸ் to 50 இயர்ஸ் இருக்கிற மெம்பர்ஸுக்கு பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரைசிஸ் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம். மேபி அந்த 97 கிரைசிஸ் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாம இருந்திருக்கலாம் இந்தியாவில். பட் பர்டிகுலர்லி லைக் இண்டஸ்ட்ரியில் எடுத்துட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த 97 கிரைசிஸ் ஆல்சோ ஹேட் சம் இம்பாக்ட். லைக் அது மேபி லிமிட்டட் டு ஏசியா பசிபிக்காக இருந்திருக்கலாம். பட் ஓவராலாக வந்து குளோபலைஸ்ட் எக்கானமியில் வந்து ஒரு ரீஜனல் இம்பாக்ட் வர இது இஷ்யூஸ் வந்து கிரைசிஸ் வந்து டெஃபினட்டாக இம்பாக்ட் இருக்க போகுது. அண்ட் தென் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் டெக்னாலஜி வேர்ல்டில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த 2001 வந்து அந்த கிரைசிஸ் அது மேஜர் அஃபெக்ட் ஆனது ஐடி செக்டார். அண்ட் தென் 2008 அகெயின் ஃபினான்சியல் கிரைசிஸ் டியூ டு இந்த ஹவுஸ் மார்க்கெட் பபுள் கிராஷ் ஆனது, பர்டிகுலர் இந்த லீமன் பிரதர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னாங்க. தென் அஃப்கோர்ஸ் நம்மளோட இப்போ இந்த லேட்டஸ்ட் கிரைசிஸ். ஸோ இது எதுக்கு அதை ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸாக இருக்கலாம், ஒரு நான் ஐடி கம்பெனிஸாக இருக்கலாம், இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், டிப்பிக்லி வந்து ஐடி செக்டார் வந்து இந்த கிரைசிஸ்ல அஃபெக்ட் ஆகாததுக்கு ரீசன் வந்து ஆர் ஈவன் இந்த ப்ரீவியஸ் 2008 கூட அஃபெக்ட் ஆகாததுக்கு ரீசன் வந்து இந்த 2001 கிரைஸ்ல வந்து வி லேர்ன்ட் ஆல் த லெசன்ஸ், ஹார்ட் லெசன்ஸ். லைக் எங்க இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்போது பிளே புக் அப்படிம்பாங்க. அதாவது வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஆர் ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணணும், இமீடியட்டா எங்க பட்ஜெட் கட் பண்றது, எங்க வந்து ஹையரிங் இன்க்ரீஸ் பண்ணணும், எங்க எந்த மாதிரி ரிசோர்ஸஸ் ரீடைன் பண்ணணும், எந்த மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து ஆர் ஒர்க்கர்ஸ் வந்து ரிலீவ் பண்ணணும், ஆர் எதுல ஸ்பெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஆர் ப்ரொசீஜர் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த 2001.com burst வந்து டாட் லெசன்ஸ். ஸோ அந்த லெசன்ஸை வந்து வி ஆர் எஃபெக்டிவ்லி ஏபிள் டு யூஸ் இட். இந்த 2008 வந்த ஒரு கிரைசிஸ் ஆகட்டும், ஆர் 2000 இப்போ நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணுற கிரைசிஸ்ல ஆகட்டும், வி நாட் ஷாக். ஸோ எதுக்கு சொல்ல வரேங்கன்னா, இந்த கிரைசிஸும் வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ வந்து டிப்பிக்லி அந்த ஐடி செக்டாருக்கு, மேபி மற்ற செக்டார்ல வந்து இதோட இம்பாக்ட் வந்து
பேசுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. பட் ஐடி செக்டரோட பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த கிரைசிஸை வந்து வி கேன் வெரி வெல் கோ த்ரூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர் கம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா கம்பெனிஸ் ஆர் ரீசனபிளி எக்யூப்ட் இதை மாதிரி இஷ்யூஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத. ஸோ அகெயின் இந்த பர்டிகுலர் மெசேஜ் இதை கன்வே பண்றதுக்கு வந்து அகெயின் இந்த மாதிரி கிரைசிஸ் வந்து இட் இஸ் நாட் நியூ. அட்லீஸ்ட் லைக் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரைசிஸ் வந்து குளோபல் ஆங்கிள் வந்து முன்னாடி வந்திருக்கிறதுனால ரீசனபிளி வில் பி ஏபிள் டு ஓவர் கம் அப்படிங்கிற மெசேஜ் கன்வே பண்றதுக்காக தான். இப்போ அடுத்தது என்னன்னா, ஓகே இப்போ இதெல்லாம் இருக்கு. இப்போ ஜாப் சீக்கரா வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இது என்ன பண்ண முடியும்? அடுத்தது ஜாப் கிரியேட்டர் ரோல். ஜாப் கிரியேட்டர்னா லைக் பிகமிங் மோர் ஆஃப் ஆண்டர்பிரினர் ஆர் பிசினஸ் பர்சன். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம இருக்கிற கரண்ட் எக்கானமி வந்து குளோபல் எக்கானமி இன்டர் கனெக்டட். அது இம்பேக்ட்ஸ் ஜாப்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் அக்ராஸ். ஸோ ஒரு ரீஜனில் இம்பேக்ட் இருந்தாலும் கூட பர்டிகுலர் இந்த கிரைசிஸ் வந்து இட் இஸ் இம்பேக்டிங் அக்ராஸ் ஆல் த கண்ட்ரீஸ் அண்ட் மார்க்கெட்னால இந்த இம்பேக்ட் வந்து ஹையராக தான் இருக்க போகுது. அடுத்தது வந்து சைனா சுச்சுவேஷன். எனிவே நான் அந்த சைனா சுச்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜாப் சீக்கர் இப்போ எல்லாத்தோட மைண்டில் வந்து யங்ஸ்டராக இருக்காங்கன்னா, அதுவும் பர்டிகுலர்லி இப்போ தான் கிராஜுவேட் ஆகுறாங்க, ஒரு எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுனால அடுத்தது என்ன இருக்கும் அப்படிங்கிற கொஷின் இருக்கலாம். அடுத்தது வந்து இப்போ எந்த மாதிரி ஸ்கில்ஸ், இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம முன்னாடி பேசுன மாதிரி வந்து இவங்க இப்போ ஒர்க் பண்ற இண்டஸ்ட்ரி வந்து ஹெவியா இம்பேக்ட் ஆயிருக்கு. லைக் டிராவல் இண்டஸ்ட்ரி, ரீட்டைல், என்டர்டைன்மெண்ட், மீடியா, ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பிஸ்னஸ் இம்பேக்டா இருக்கு. நிறைய லே ஆஃப் இருக்கு. அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணீங்கன்னா, ரியாலிட்டி எஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு ஜாப் வந்து இந்த இண்டஸ்ட்ரி கிரைசிஸ்னால வந்து நம்ம லூஸ் பண்றோம். த சேம் டைம் வந்து பாசிபிளி ஏதாவது ஹையர் எஜுகேஷனை பர்சியூ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேனலை திங்க் பண்ணலாம். லைக் அண்டர் கிரேட் தான் முடிச்சிருக்கோம், ஜஸ்ட் போஸ்ட் கிராஜுவேஷனை வந்து திங்க் பண்ணலாம். ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன்லேயே வந்து சமாவது ஏரியாஸ் வந்து வேற எது ஸ்பெஷலைஸ் பண்ண முடியுமா இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து, வெதர் ஐ கேன் யூஸ் இட் ஃபார் இம்ப்ரூவிங் மை அடிஷ்னல் ஸ்கில்ஸ். அது வந்து ஃபார்மல் எஜுகேஷனாக இருக்கலாம், சம்டைம் வந்து இன்ஃபார்மல் கோர்சஸ் அந்த மாதிரி இருக்கலாம். நான் அன்லைக் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆர் ஈவன் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சினாரியோ வெர்சஸ் நவ் பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்மளுக்கு பிளென்டி ஆஃப் டூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. பர்டிகுலர் இந்த லாஸ்ட் 2 months பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் இந்த யூஎஸ்ல வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் வந்து அவங்களோட கோர்சஸை வந்து ஃப்ரீயா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் லைக் ஐவி லீக் காலேஜஸ் லைக் ஹார்வர்ட், பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியிலிருந்து எடுத்து சில லைக் நெக்ஸ்ட் லெவல் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்து இந்த 1 month ஃப்ரீ, 2 months ஃப்ரீ, அந்த மாதிரி வந்து வெர்ச்சுவல் லேர்னிங்கை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ 10 years முன்னாடி 20 years முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக இருந்தது. ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு காலேஜில் போய் என்ரோல் பண்ணி யூனிவர்சிட்டியில் போய் அதை பேசி தான் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து as long as நீங்கள் ஒரு லேப்டாப், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து வாட்எவர் கோர்சஸ் நீங்க வந்து உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி பேரண்ட்ஸோட ப்ரெஷர்னாலேயோ ஆர் பேர் ப்ரெஷர், ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸோட ப்ரெஷர்னால சில கோர்சஸ் எல்லாம் நீங்க வந்து காலேஜில் ஆர் இதில் எடுத்திருக்க முடியாது யூனிவர்சிட்டிஸ்ல. பட் இப்போ வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிறதுனால இந்த டைம் ஃப்ரேம் வந்து வி கேன் வெரி வெல் யூஸ் இட் ஃபார் இம்ப்ரூவிங். அது ஒரு ஆப்ஷன். செகண்ட் வந்து கிராஸ் இண்டஸ்ட்ரி. சப்போஸ் ரியல் எஸ்டேட்ல ஒரு டிராவல் இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 2 years 3 years ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த நாலேஜை யூஸ் பண்ணி வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியில இப்போ வந்து ஹைரிங் வந்து டோட்டலா ஃப்ரீஸ் ஆயிருந்தாலும் கூட சம்டைம் வந்து சம் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து தேர் ரெடி டு ஹையர் பீப்புள் ஆஸ் லாங் as கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி இருந்ததுன்னா லேர்ன் பண்ணிக்கிறோம், இன்டர்ன்ஷிப், ட்ரைனிங், அந்த மாதிரி ஆப்ஷன் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டினியூ டு சீக் கைடன்ஸ். ஸோ இட் இஸ் நாட் சம்திங் லைக் இண்டஸ்ட்ரி அக்ராஸ் த போர்டு வந்து யாருமே ஹையர் பண்ணுறது இல்லை, யாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை. செலக்டிவாக வந்து இன்ஃபேக்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ஸ்டில் ஹோல்டிங் குட். அதே மாதிரி வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வந்து பெட்டராக இருக்கு. பட் ஒன்லி திங் என்னன்னா வந்து உங்களோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிரான்சிஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து வி ஹேவ் டு திங்க் லிட்டில் பிட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிரியேட்டிவ்லி. ஏன்னா அந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி வந்து ஆல்வேஸ் வேல்யூபிள். இட் இஸ் நாட் சம்திங் நம்ம ட்ராவல் மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கும், ரியல் எஸ்டேட்ல இருக்கும், அது வந்து அந்த நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற இண்டஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு இல்லை.
ஈவன் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து டெஃபினட்டாக அந்த டொமைன் நாலேஜ்னு நாங்கள் சொல்லுவோம், ஃபங்க்ஷனல் நாலேஜ் டொமைன் நாலேஜ். ஸோ அதுவும் வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் யூ ஹேவ் டு ரீச் அவுட் டு த பீப்புள் டு கெட் த கைடன்ஸ். அதை வந்து எப்படி நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்க முடியும். பட் பி ஃப்ளெக்சிபிள். ஏன்னா நீங்கள் 2 years 3 years ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட அந்த நியூ கம்பெனிக்குன்னு ஒரு நியூ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஜூனியர் லெவல் ஆர் ட்ரெயினி லெவல் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் பி ஓப்பன், நாட் நெசசரிலி நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஈக்குவலாக கன்சிடர் பண்ணணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். as long as உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கனால மேக் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு enroll yourself as a more trainee or intern, volunteer or junior developer or junior engineers level கூட we can think. ஸோ இதெல்லாம் வந்து டிப்பிக்கலாக நீங்கள் வந்து if you are looking at a possible job opportunity to transition or to get restarted. The other hand வந்து if you are thinking about job creator role like as an employer a small level or ஒரு individual கூட if you are thinking about doing something in entrepreneurship, I will strongly encourage this is a perfect time or opportunity. ஏன்னா வந்து இந்த டயத்தில் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னங்கன்னா எந்த கிளைண்ட்டுமே வந்து they are not expecting you to come in person to do the work. So again, as long as you have a good internet connectivity or laptop now, this is a perfect time to put your knowledge and skills as a freelancer or like doing something at the very niche level. And slowly வந்து you can start building as a small company or a firm. Again, இந்த கிரைசிஸ்ல இருக்கிற பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாது, ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு. பட் அகைன் இதுல வந்து ஃப்ரீலான்சரா பண்றதுக்கு வந்து குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வாட் எவர் ஸ்கில்ஸ் தட் யூ ஹேவ் அதை வந்து ஒரு குட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைலை வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ளோட்டிங் ஆர் ஷேரிங் வித் நெட்வொர்க் ஆஃப் பீப்புள், லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கலாம், ஆர் வி கேன் ரீச் அவுட் டு த ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் த்ரூ லிங்க்டின். அந்த மாதிரி இதை வந்து யூ கேன் திங்க் ஆஃப் டு பிகின் வித். பட் ஸ்லோலி வந்து ஒரு ஐடியா இருக்கு, அதை ஷேப் அப் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதுக்கான கைடன்ஸ், நெசசரி கைடன்ஸ் த்ரூ அதர் ஃபாரமாக இருக்கலாம், ஆர் நம்மளுக்கு தெரிஞ்ச சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ் மூலமாக வந்து அந்த ஐடியாவை வந்து ஃபர்தராக வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அகெயின் த சேம் சுச்சுவேஷன், இப்போ ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதை வந்து ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுறதோ அந்த ஐடியாவை வந்து ஒரு மினிமல் சொல்யூஷனாக கிரியேட் பண்ணுறது வந்து மச் மோர் ஈஸியர் தேன் 10 years or 15 years பேக். ஸோ இப்போ வந்து டூல்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. குயிக்காக வந்து நீங்கள் யூ கேன் கோ அண்ட் கிரியேட் சம் ப்ராடக்ட் அண்ட் புட் இட் இன் அ கிளவுட் ஆர் புட் இட் இன் த மார்க்கெட் பிளேஸ். ஸோ அந்த வேலிடேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஈவன் இந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து யூ கேன் சி த ஃபீட்பேக் ஃப்ரம் த மார்க்கெட். அண்ட் தென் த லாஸ்ட் பாயிண்ட் இதில் வந்து ஓவராலாக வந்து ஜஸ்ட் ஐம் ஹியரிங் த லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸில் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு இந்த சைனாவோட சுச்சுவேஷன், பர்டிகுலர்லி இந்த குளோபல் எக்கானமியில். அண்ட் யூஎஸ் எக்கானமி பீங் அ மேஜர் கன்சியூமர் ஆஃப் சைனீஸ் ப்ராடக்ட் ஆர் சைனீஸோட மேனுஃபேக்சரர்ஸோட மேஜர் கன்சியூமர்ஸே வந்து யூஎஸ்ல இருக்காங்க. பட் இந்த இன்க்ரீசிங் டென்ஷன் ஆர் அன்சர்னிட்டிஸ் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா வந்து இன்ஃபேக்ட் as long as அஃப்கோர்ஸ் இது வந்து கவர்மெண்ட் பாலிசி ட்ரிவன், பட் ஓவராலாக வந்து நீங்கள் என்ன திங்க் பண்ணணும்னா ஃப்ரம் த மேனுஃபேக்சரிங் சைடோ ஆர் சர்வீசஸ் சைட் எங்கெல்லாம் பாசிபிளி வந்து நம்ம வி கேன் லெவரேஜ் தி லைக் நெட்வொர்க் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்லோவாக வந்து யூஎஸோட பாலிசிலேயே வந்து ரீசெண்டாக அந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து டிஸ்கஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் டு அலைன் வித் இந்தியா ஆர் இந்தியா பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். அஃப்கோர்ஸ் அதுலேயும் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பர்டிகுலர்லி வந்து ஃபார்மா பயோடெக் வந்து எல்லாத்தையும் இன்சோர்ஸ் பண்ணணும், யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் தான் கொடுக்கணும்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பட் இன் ஜென்ரல் வந்து த பாலிசி மேக்கர்ஸ் ஆர் திங்கிங் அபவுட் more aligning with India than China. And so the indirect message to the industry also try to look at the alternate possible options in place of China அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். இது என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆர் டிரான்சிஷன் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியாங்கிறது தெரியும், கொஞ்ச நாள்ல தெரிய வரும், ஆர் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ இயர்ஸ் ஆகலாம். பட் ஓவரால் இட் இஸ் பாசிட்டிவ். பியூர்லி வந்து இங்க இருக்கிற பாலிசி மேக்கர்ஸோட திங்கிங் வந்து
சைனா யூஎஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் வின் அண்ட் லூஸ். எதர் ஒரு பார்ட்டி வின் பண்ணணும், இன்னொரு பார்ட்டி லூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கு. ரேதர் அலைன்மெண்ட் வித் இந்தியா வந்து இட் வில் பி மோர் ஆஃப் வின் வின் அப்படிங்கிற திங்கிங் இருக்கு. ஸோ அகைன் திஸ் ஆர் த பாசிபிள் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் நம்ம ஹேவ் டு கீப் இன் மைண்ட். அந்த ஏரியாவில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதை வந்து டெஃபினட்டாக வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட், பர்டிகுலர் இந்த மேனுஃபேக்சரிங் சைட். ஸோ இப்போ அகைன் வி டாக்ட் அபவுட் 2 சினாரியோ, ஜாப் சீக்கர், ஜாப் கிரியேட்டர் சினாரியோ. ஸோ பர்டிகுலர்லி வந்து ஐம் ஸ்ட்ராங் அட்வொகேட் ஆர் ப்ரொபனன்ட் ஃபார் ஜாப் கிரியேட்டர் ரோல். ஏன்னா வந்து அப்கோர்ஸ் நம்மளோட பிளட் ஆர் ஜீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட ஆன்செஸ்டராக இருக்கலாம், வி ஆல் லைக் கைண்ட் ஆஃப் லிவ் த்ரூ கைண்ட் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப். ஸோ அதில் ஆல்வேஸ் நாங்கள் இங்கே அப்பப்போ கொங்கு குரூப்பில் பேசும்போது இந்த டிஸ்கஷன் பாயிண்ட் வரும். இப்போ நான் சொல்லுவேங்க வந்து இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பர்சன் ஆர் செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் வந்து நம்ம டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தா நம்மளோட ஆன்செஸ்டர் எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர் தான். என்னன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். நம்ம வந்து அதாவது ஒரு வெங்காயம் போடுறோம், தக்காளி போடுறோம், மஞ்சள் வாழை போடுறோம் கூட பெருசா வந்து நம்ம இங்க இப்ப இருக்கிற மாதிரி ப்ரிடிக்டிவ் ஃபோர்காஸ்டிங் பட்ஜெட்டிங் எல்லாம் பண்றது இல்லை. ஸோ என்னன்னா ஒரு நம்பிக்கை, ஓகே இந்த சீசன்ல இதை போடணும், எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு நாலேஜ், அதை பேஸ் பண்ணி சில டெசிஷன் எடுக்கிறாங்க. அன்சர்னிட்டிஸ் அதிகமா இருக்கு இப்ப இருக்கிற பிசினஸோட. பாத்தீங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர்ல வந்து ஈல்டு எவ்வளவு வரும்னு தெரியாது, சேம் டைம் வந்து அந்த ஈல்டு வந்தாலும் என்ன ப்ரைஸ்ன்னு இருக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அன்சர்னிட்டிஸ்ல வந்து நம்மளோட ஆன்சஸ்டர் ஆகட்டும், நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே லீவ் பண்ணி நம்மளை எக்யூப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட ஸ்ட்ராங் ஒப்பீனியனா வந்து எந்த மாதிரி கிரைசிஸ் இருந்தாலும் இந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர்ல இருக்கிற அளவுக்கு அன்சர்னிட்டிஸ் இருக்காது. அதனால வந்து ஓரளவுக்காவது நீங்க நம்ம வந்து மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணா ஐ திங்க் டெஃபினட்டா நம்ம வந்து இன்ஸ்ட் ஆஃப் வி சீக்கிங் எ ஜாப் வந்து வி வில் பி இன் அ பொசிஷன் டு கிரியேட் ஜாப்ஸ் ஃபார் அதர்ஸ்ங்கிறது என்னோட ஸ்ட்ராங் ஒப்பீனியன். அதில் அப்கோர்ஸ் சில பேருக்கு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம், பட் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து வி ஹேவ் தட் இன் அவர் பிளட், வி சுட் நாட் லைக் கிவ் அப். ஸோ ஜாப் இல்லை அப்படின்னாலும் தட்ஸ் ஃபைன். நம்ம எப்படி நம்மளுக்கான ஜாபை கிரியேட் பண்ணிக்கிறது, ப்ளஸ் மற்றவங்களுக்கு எப்படி நம்ம ஜாப் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல ஆரம்பிச்சோன்னு வைங்க, இன்னும் வந்து நம்ம அதை நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நம்மளை மட்டும் இல்லை, லைக் நம்மளோட சார்ந்து இருக்கிற மற்றவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்காது, அவர் அந்த திங்கிங் இருக்காது. அதனால எல்லாத்தையும் நம்ம என்டர்பிரனர் ஆக்க முடியுங்கிறது வந்து பாசிபிலிட்டி இல்லை. பட் சம்டைம் வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ, சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டா வி ஹேவ் டு என்கரேஜ். இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா இந்த பேலார் அண்ட் லூசியானா ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இது வந்து அகைன் டு என்கரேஜ் த யூத் டு பிகம் அன் என்டர்பிரனருக்கு வந்து அவங்களோட சர்வேல போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கு. ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் இருக்கும்போது ஜென்ரலா நம்மளோட ஒப்பீனியன் எல்லாமே பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான தொழில், அதனால வேற ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஜென்ரல் டைரக்ஷனா இருக்கு. ஆர் ஒரு 9 to 5 ஜாப் இருந்ததுன்னா ரிலாக்ஸ் பண்ணலான்னு. பட் லைக் ரியலிஸ்டிக்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 9 to 5 ஜாப்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. பட் என்டர்பிரினரா இருக்கும்போது யூ கேன் பேலன்ஸ். பேலன்ஸ்னா வந்து அகைன் லைக் லாஸ்ட் வீக் நம்ம இவர் சிவகுமார் பேசும்போது சொன்னாரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் as an entrepreneur. அதுல வந்து பேலன்சிங் கொண்டு வர முடியும், அவரோட கம்ப்ளீட்டா அவர் சொன்னதுல எனக்கு அக்ரிமெண்ட். பேலன்சிங் கொண்டு வர முடியாது, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணணும்னா தென் வி கேன் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா இந்த சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறதே வந்து அகைன் இந்த டெஃபினேஷன் வில் வேரி. எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணா தட் வில் பி பெட்டர். அதர்வைஸ் வந்து ஜென்ரலாகவே ஒரு ஒப்பீனியன் ஒரு மிஸ்கான்செப்ஷன் வந்து பிஸ்னஸ்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல், அதனால வந்து டிஸ்கரேஜ் பண்றாங்க. பட் அது இல்லை, அது ஃபேக்ட் வந்து நீங்க நிறைய இடத்துல ரிசர்ச் ரிப்போர்ட்ல பார்த்தா யூ வில் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் as long as you define அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படிங்கறத வந்து டிஃபைன் பண்ணீங்கன்னா யூ நீட் நாட் ரன் அரவுண்ட் லைக் ஃபார் சீக்கிங் ஜாப் எவ்ரி டைம். ஏதாவது கிரைசிஸ் வரும்போது we need not rely on others to give job or pay check. ஓகே, அடுத்தது வந்து ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன ஏரியாவில் இப்போ இந்தியாவாகட்டும் ஃபாரின் கண்ட்ரியில ஆகட்டும் ஓவராலாக எந்தெந்த இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ கண்டினியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா பர்டிகுலர்லி வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஓரியன்டா திங்க் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் டெஃபினட்டா ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து என்னென்ன பாசிபிள் வேல வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அடுத்தது வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு வந்து கன்சியூமருக்கு ரீச் அவுட் பண்ணுறதுன்னு.
இப்போ இதுலயே நம்ம இந்த 2-3 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து கன்சியூமர்ஸ்க்கு ரீச் பண்றதுல நிறைய இடத்துல டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. பர்டிகுலர்லி நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா ஈவன் தோ ஓரளவுக்கு அந்த மாடல் வந்து எவால்வ் ஆனாலும் கூட இன்னும் அந்த அளவுக்கு வந்து அந்த எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டி வந்து டெக்னாலஜி எஃபெக்டிவ் யூஸ் பண்றது இல்லை. ஸோ அகைன் இதுல வந்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு இன்னைக்கு டைம் இல்லாதனால அதை பத்தி பேச முடியாது. பட் என்ன சொல்ல வரேங்க, இதுல இண்டிகேட்டர்ஸ் இதுலலாம் வந்து பாசிபிள் ஏரியாஸ் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், ஆர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். பர்டிகுலர் வந்து நீங்க இந்த வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல ரொம்ப புவர். நம்ம ஊர்ல குடோன் ஸ்டாக் வைக்கிறதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, பட் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இல்லை. சப்போஸ் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஸ்பேஸ் நிறைய இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து நிறைய இடத்துல ஆன்லைன் காமர்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி வேர்ஹவுஸ் செட்டப்க்கு வந்து நீங்க திங்க் பண்ணலாம். நல்ல எஃபெக்டிவான வேர்ஹவுஸ் டெக்னாலஜி, சென்சார்ஸ் எல்லாம் வச்சு எந்த மாதிரி கிளைமேட் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும், அதே சமயத்துல வந்து இந்த டெலிவரி மெக்கானிசம் வந்து இந்த லாஸ்ட் மெயில் கவரேஜுமாங்க எஃபெக்டிவா எப்படி அதை கொண்டு வர முடியும், பர்டிகுலர் வந்து அக்ரோ ப்ராடக்ட்ஸ்க்கு எப்படி கொண்டு வர முடியும். ரெண்டாவது வந்து ஹெல்த் அவேர்னஸ் வந்து இப்போ ஓவராலா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊர்ல நிறைய ஃபார்மிங் இது இருக்கு, அதை வந்து நம்ம எஃபெக்டிவா எப்படி வந்து அந்த மெக்கானிசம் எனக்கு தெரியல, அந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாதனால எனக்கு அதை பத்தி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. பட் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட், பேக்கேஜ் ஃபுட் அண்ட் அதை வந்து நம்ம எப்படி ஹெல்த்தியாக கொண்டு வர முடியும், மார்க்கெட் பண்ண முடியும்னா ஏன்னா பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அஸ் லாங் as நீங்கள் வந்து அதை ப்ராசஸை ஐடென்டிஃபை பண்ணி டெலிவரி மெக்கானிசம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸை ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அது ஒன் ஆஃப் த ஏரியா. எஜுகேஷன் நம்ம கொங்கு ரீஜனில் பார்த்தீங்கன்னா குட் நம்பர் ஆஃப் எஜுகேஷன், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ எல்லாத்துக்குமே சேலஞ்ச் என்னன்னா காலேஜ் போக முடியாது, ஸ்கூல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அன்சர்டினிட்டிஸ் இருக்கு எப்போ கிளாஸஸ் ஆரம்பிக்க முடியும்னா. இன்ஃபேக்ட் இப்போ கிரியேட்டிவிட்டி இருந்ததுன்னா நீங்க வந்து டெஃபினட்டா வந்து அந்த ப்ரொஃபசர்ஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை அப்ரோச் பண்ணி சிலதெல்லாம் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். மினிமல் எல்லாமே வந்து மினிமல்னா தான் சொல்றேன். டெக்னாலஜி வந்து மினிமலா லெவல்ல வந்து இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். லேர்னிங்கான சிம்பிள் எல்லாரோடைய ஒரு இதையும் வந்து நம்ம சின்ன சின்ன வீடியோ வந்து ஒவ்வொரு டாபிக்கும் கோர்ஸையும் நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். நீங்க வந்து அதுல கமர்ஷியல் பெனிஃபிட் எப்படி இருக்குங்கிறது அதை அடுத்தது யோசிக்கலாம். பட் அட்லீஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு மாடல்ல பண்ணும்போது இவென்ச்சுவலி வந்து தட் வில் லீட் டு சம் ஆஃப் த கமர்ஷியல் பிசினஸ் மாடல் கூட வரலாம் அதுல இருந்து. ஸோ அதையும் கூட நீங்க லெவரேஜ் பண்ணலாம். ஏன்னா அதுல வந்து இப்போ நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. குளோபலா வந்து எல்லா யூனிவர்சிட்டி, காலேஜஸ், ஸ்கூல்ஸ்லயும் வந்து இப்போ வந்து லேர்னிங் தான் வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிற லெவலுக்கு திங்க் பண்றாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் கிரைசிஸோட லாஞ்சிவிட்டி அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். பர்டிகுலர்லி நம்ம ரீஜன்ல நிறைய காலேஜ், யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால இஃப் யூ ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன கோர்சஸ் வந்து ஆன்லைன் எப்படி கொண்டு வர்றது அண்ட் அந்த ஆன்லைன் டியூட்டரிங் கூட இது இருக்கு. ஐ திங்க் கான் அகாடமின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ரொம்ப பாப்புலர். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மேத்துக்காக ஆரம்பிச்ச ஒரு யூடியூப்ல ஆரம்பிச்சாரு. பின் இன்னைக்கு இஸ் வெரி சக்சஸ்ஃபுல். அதே மாதிரி வெரியஸ் அதர் டெஸ்ட் கோர்சஸ் இதுக்கெல்லாம் கூட பண்றாங்க. ஸோ இந்த டவுன் டைம் வித் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் நாலேஜபிள் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதையும் கூட யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அடுத்தது வேர்ஹவுஸ், அதை ஆல்ரெடி டச் பண்ணுங்க. நிறைய அங்கே இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ்ல ஏதாவது நீங்க பண்ண முடியுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணலாம். ஹெல்த் கேர் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபோக்கஸ். இப்போ எப்படி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து ஹெல்த் கேர் ஸ்பேஸ்ல டெஃபினட்டா லாட் ஆஃப் இனோவேஷன், லாட் ஆஃப் டெக்னாலஜி பேஸ்ட் சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ் வந்து வரலாம். அதுலேயும் நம்ம திங்க் பண்ணலாம். அகைன் நம்ம ஸ்பெசிஃபிக் டீப்பர் டிஸ்கஷன் வந்து நம்ம செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இது ஜஸ்ட் ஹை லெவல்ல பேசுகிறோம். டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் இருக்குங்கன்னா மோர் வந்து இந்த வெர்டிகல் மார்க்கெட், ஹெல்த் கேர், எஜுகேஷன், ரீட்டைல் வந்து ஜென்ரலாக அஃபெக்ட் ஆனது தான். பட் ரீட்டைல் வந்து ஸ்டில் தே லுக்கிங் அட் பாசிபிள் வே டு ஆப்டிமைஸ் த காஸ்ட். அந்த மாதிரி எப்படி வந்து நியூ டெக்னாலஜிஸ் கொண்டு வர முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் கான்டாக்ட்லெஸ் டெலிவரி, இதெல்லாம் வந்து நியூ கான்செப்ட். இந்த கிரைசிஸ்க்கு அப்புறம் வந்து தேர் ஆல்சோ ரீஇன்வென்டிங் த பிஸ்னஸ் மாடல். அதில் வந்து டெக்னாலஜி இஸ் பிளேயிங் எ ரோல். சைபர் செக்யூரிட்டி இஸ் இன்க்ரீசிங்லி இன் ஹை டிமாண்ட் டியூ டு எல்லாமே இப்போ ரிமோட் ஒர்க்கு, ஆன்லைன்னால சைபர் செக்யூரிட்டி த்ரெட் ஆல்சோ இன்க்ரீசிங். டெலிகாம் செக்டர் இஸ் டூயிங் வெல், அதாவது இன்டர்நெட், ப்ராட்பேண்ட் அந்த ஏரியாவில், கால் சென்டர்,
ஆட்டோமேஷன் இந்த எல்லாமே. அகைன் திங்க் அபவுட் லைக் நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் நம்ம காம்படிட்டர்னு நினைச்சோமோ அது வந்து லைக் ஸ்லோலி கோயிங் அவே. இப்போ நல்ல எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட் வெரி ஓப்பன் அப் டு கொலாபரேட் வித் அதர்ஸ். லைக் முன்னாடி வந்து மைக்ரோசாஃப்ட்னாலே வந்து லைக் ஓகே இது மைக்ரோசாஃப்ட் ஆர் நோ அதர் டூல்ஸ். பட் சத்யா நடல்லா வந்து சிஇஓ ஆனதுக்கப்புறம் வந்து லைக் பர்டிகுலர் வந்து the trend is becoming more of collaborative with others. Wherever you need to compete, you have to compete, but wherever you have to cooperate வந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால வந்து நீங்க ஐடியாஸ் ஆர் நியூ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இருக்கும்போது நாட் நெசசரிலி யூ ஹேவ் டு டூ இட் எவ்ரி திங் ஆன் யுவர் ஓன். எங்கெல்லாம் வந்து பாசிபிள் கொலாபரேட் பண்ண முடியுமோ பண்ணலாம். பர்டிகுலர் நம்ம ஏரியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் காலேஜஸ் வந்து லைக் பேரூர், பொள்ளாச்சியில் என்ஜிஎம், கோபிச்செட்டிப்பாளையம், நாங்கள் தான் எம்சிஏ படித்தேங்க, அதே மாதிரி குமரகுரு. இந்த மாதிரி நிறைய காலேஜஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்டு பிஸ்னஸ்க்கு ஒரு இன்குபேஷன் லெவலில் இனிஷியேட்டிவ் இருக்குது. அதையும் கூட நம்ம வந்து வி கேன் லெவரேஜ். ஸோ தட் நம்மளுக்கு நம்மளோட ஐடியாஸை ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். செகண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஹூ ஆர் கெட்டிங் கிராஜுவேட்டட், அதுவும் கூட பாசிபிள். ஸோ அகெயின் இது அகெயின் ஃபர்தர் இன்புட் ஆர் ஐடியாஸ், அதாவது டெக்னாலஜி ஃபீல்டு இருக்கவங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீப்பர் டிஸ்கஷன் வேணும்னா வி கேன் டிஸ்கஸ். பட் இதெல்லாம் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பர்டிகுலர்லி கோயிங் த்ரூ லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ இந்த ப்ளூடூத் பீக்கன்ஸ்னால் வந்து நீங்கள் இந்த சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் வந்து எங்களோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸ், இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் சினாரியோ, அவங்களோட பிளான்ட் தே மேனுஃபேக்சர் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ். ஸோ அவங்க பிளான்ட்ல வந்து ஒருத்தருக்கு கோவிட் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமே வந்து தேர் ஆஸ்கிங் அஸ் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா வேர் வி கேன் யூஸ் த டெக்னாலஜி. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து இப்போ இந்த பெஸ்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து ப்ளூடூத் பீக்கன் எல்லாத்தோட வெஸ்ட்லையும் உள்ளே வரும்போதே டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு அந்த ப்ளூடூத் பீக்கன் வெஸ்ட்டை போட்டுருவாங்க. ஸோ தட் வந்து அவங்க எங்கெல்லாம் வந்து தேர் கெட்டிங் கான்டாக்ட் லைக் லெஸ் தென் 6 feet வரும்போது அது பீப் பண்ணும். ஸோ தே வில் மெயின்டைன் அந்த டிஸ்டன்ஸ். செகண்ட் வந்து சப்போஸ் ஏதாவது மாதிரி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவர் யாரெல்லாம் ப்ராக்சிமிட்டி கான்டாக்ட்ல வந்திருக்காருங்கிறத பார்த்து அவங்களுக்கு அலர்ட் பண்ணி அவங்கள செல்ஃப் குவாரண்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி பேஸ்டு சொல்யூஷன்ஸ் வந்து இந்த மார்க்கெட் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங். ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலி வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ண முடியாது. வேர் ஹவுஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸை வந்து சப்ளை செயினை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ இதை கண்டினியூ டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதான் கான்டாக்ட் ட்ரேசர். அப்புறம் வந்து இந்த டச்சிங் முடிஞ்ச வரைக்கும் டச் அவாய்ட் பண்ணுறதுக்காக வாய்ஸ் ஆக்டிவேஷன் பேஸ்டு இது. நீங்கள் இப்போ பிக் பேக் ஷிப் எல்லாம் வேர் ஹவுஸில் பண்ணுறீங்கன்னா ஹவு டு டூ இட் இந்த வாய்ஸ் ஆக்டிவேட்டட் திங். விஷன் அதெல்லாம் இன்னும் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. லைக் வித்தவுட் புட்டிங் த ஹேண்ட்ஸ் ஆன் த கீபோர்ட் ஆர் இந்த டிவைசஸில் டச் அவாய்ட் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத எவால்வ் ஆகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ரோபோட்டிக். ஸோ அகெயின் இதெல்லாம் பாசிபிள் ஏரியாஸ் திங்க் பண்ணுறதுக்கு. அகெயின் வெரைட்டி ஆஃப் ஏரியாஸ் இருக்கு, பட் ஐ ஜஸ்ட் பிக்ட் ஃபியூ ஏரியாஸ். இ-லேர்னிங்கில் அதே மாதிரி ஆப்ஸ் அண்ட் இதில் இன்டெலிஜென்ட் வேர் ஹவுஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், டெலிஹெல்த், இதெல்லாம் வந்து பாசிபிள் இது. அண்ட் தென் அப்கோர்ஸ் நேனோ டெக்னாலஜி பேஸ்ட் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடாக இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செலக்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து டெஃபினட்டாக டெக்னாலஜியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கெட்டிங் இன்க்ரீஸ்ட். சில ஏரியாவில் வந்து தே வாண்டட் டு ஆப்டிமைஸ் த காஸ்ட். அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணாலும் கூட ஸ்டில் தே லெவரேஜிங் டெக்னாலஜி டு ஆப்டிமைஸ் த எக்ஸ்பென்சஸ். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் ஃபார்ம். அந்த ப்ளூடூத் சொன்னாங்களா, அந்த வெஸ்ட்டு வந்து எப்படி வந்து 6 feet டிஸ்டன்ஸ் இருக்குது, லெஸ் தென் 6 feetனா வந்து தட் வில் அலர்ட், அதை கேப்சர் பண்ணி அதை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அகெயின் பாசிபிள் யூஸ் ஆஃப் அந்த டெக்னாலஜி. கீழே வந்து போட்டிருக்க சார்ட் வந்து ப்ராப்ளம் இந்த பிக்சர் வந்து கிளியராக இருக்காது, பட் ஓவராலாக வந்து இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி ஆட்டோமேஷன் கொண்டு வந்து we can get the end-to-end delivery. Particularly I think இந்தியாவுக்கு இது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். we can discuss. அதாவது மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம we can go little deeper. ஸோ என்னோட டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துன்னு நினைக்கிறேன், பட் குயிக்காக வந்து we have to keep in mind. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து புதுசு இல்லை. அதாவது வந்து நம்மளோட மூதாதைகளாகட்டும் பெரியவங்க எல்லாமே வந்து ஒரு ப்ரௌட் ஃபேக்டராக கூட அதை சொல்ல முடியும். உழுதுண்டு வாழ்வார் வாழ்வார் மட்டும் இல்லாமல் தொழுதுண்டு அப்படின்னு சொல்லுவாருன்னு. ஸோ நம்ம வந்து ஹியூமனிட்டிக்கு வந்து
கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம விவசாயிகள் குடியானவர்கள்னு சொல்ற மாதிரி நம்ம ஆல்வேஸ் வந்து வி சுட் ஃபீல் ப்ரவுட் தட் நம்ம வந்து நிறைய பண்ணியிருக்கோம். மற்ற இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து நான் டெக்னாலஜியில் இருக்கலாம், ஆர் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கலாம், ஹெல்த் கேர், பட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு ஃபீல் பண்ற ஒரு ப்ரௌட் ஃபேக்டர் வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் டு தி ஹியூமனிட்டி வந்து ஃபினாமினல். நம்ம தான் அதில் நிறைய அந்த உழவர்கள் விவசாயிகள் இருக்கும்போது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை ப்ரௌடாக ஃபீல் பண்றதுக்கு நம்ம திங்க் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இந்த மாடர்ன் எக்கானமியில் வந்து வெரைட்டி ஆஃப் அதர் பிஸ்னஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. இருந்தாலும் கூட நம்மளோட பிஸ்னஸ்ல நம்ம முன்னாடி பண்ணது வந்து டெஃபினட்டா வந்து வேல்யூபிள். அதை வந்து நம்ம எப்படி கன்டினியூ பண்ண முடியும் யூசிங் டெக்னாலஜி அப்படிங்கிறத திங்க் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து வி ஹேவ் டு திங்க் பியாண்ட் ஆப்வியஸ். பியாண்ட் ஆப்வியஸ்னா அந்த ஆப்வியஸ்ங்கிறது வந்து நாளைக்கு ஜாப் அண்டு மந்த்லி பே செக் அப்படிங்கிறத விட வேற என்ன பண்ண முடியும் நம்மளோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 20 yearsல வந்து பர்டிகுலர் இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் வந்து வி கெயின்ட் இட் பை ஒர்க்கிங் வித் லாட் ஆஃப் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். அதை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவ் யூஸ் பண்ண முடியும். அண்ட் வி ஆர் கோயிங் டு லிவ் இன் த நியூ நார்மல். நியூ நார்மல்ங்கிறது அந்த வேர்டு ரொம்ப காமன். இந்த கிரைசிஸோட எண்டு எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் தெரியாது. ஸோ பட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் லிவிங் இன் த நியூ நார்மல் வேர் நம்மளோட டெக்னாலஜி ஆகட்டும் ஆர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் we have to think and we have to start living at that type of mindset where we should be in a position to create more jobs and give opportunity for others. தான் என்னோட humble opinion. ஸோ again ஓவராலாக வந்து இது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான். இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியல. ஸோ இந்த மெசேஜ் வந்து ஐ வாண்டட் டு கன்வே அட்லீஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் ஒரு டெக்னாலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் கூட வி கேன் டிஸ்கஸ். பட் இப்போதைக்கு வந்து வேறு ஏதாவது ஜெனரிக் கொஸ்டின் இருந்ததுனாலும் ஐல் பி மோர் தென் ஹாப்பி டு அட்ரஸ். சில கேள்விகள் வந்திருக்குங்கய்யா. சரி, இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா, இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இருக்கா? இந்தியாவில் எப்படி நாக்கரி இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவில் ஃபேமஸான போர்ட்டல் என்ன இருக்கு, எதில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நல்ல கொஸ்டின் தான். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இங்கே அதாவது இப்போ ஐ திங்க் கொஸ்டின் வந்து இவங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து யூஎஸ்ல எஜுகேஷன் முடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்கே வந்து dice.com monster.com இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் சேலஞ்ச் என்னங்கன்னா இங்கேயும் வந்து ஃப்ரெஷர்ஸுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அன்லைக் நம்ம வந்து ஒரு லாஸ்ட் இயர் ஆர் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் வர்சஸ் நவுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் இந்த சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 2 quarters ஆர் 3 quartersக்கு வந்து இன்டர்ன்ஷிப், இங்கே இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம் ஃப்ரெஷர்ஸுக்குன்னா, அந்த இன்டர்ன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கு. வாலட்டைல்னா இன்னும் கிளாரிட்டி இல்லை. ஹவவர் இப்போ இங்கே எம்எஸ் பண்ணிருக்காங்க, ஐ திங்க் அதுதான் அசியூம் நினைக்கிறேன். நீ இந்தியாவிலிருந்து இங்கே வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுத்துக்கிறது பண்ண முடியாது. ஏன்னா வந்து விசா இந்த சேலஞ்ச் எல்லாமே இருக்கிறதுனால பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸை உள்ள கொண்டு வரதே வந்து சேலஞ்சிங் தான். அதனால ஃப்ரெஷர்ஸ் கொண்டு வர முடியாது. ஐ திங்க் ஐம் அசியூமிங் இந்த கொஸ்டின் வந்து இங்கே இருக்கிற கிராஜுவேட் ஆனவங்களுக்கு ஆர் இங்கே மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் பார்க்குறவங்களுக்கு. அப்படி பார்த்தா வந்து இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ இந்த இயர் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் இந்த dice.com monster.com இதெல்லாம் வந்து பாப்புலர் வெப்சைட், அதில் வந்து அவங்க இது பண்ணலாம். பட் பர்டிகுலர் வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுக்கும்போது ஐ திங்க் கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக எந்த கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரெஷர்ஸ் இன்டர்ன்ஸ் முன்னாடி எடுத்திருக்காங்களோ அந்த கம்பெனிஸோட வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்கும் தேன் ஜாப் போர்ட். ஜாப் போர்ட்டல் வந்து ப்ரைமர்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஃப்ரெஷர்ஸ் இன்டர்ன்ஸ் அந்த மாதிரி போகும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த பர்டிகுலர் கம்பெனி வழியாக போகிறது பெட்டராக இருக்கும். இன்னொன்று வந்து இங்கே இப்போ இருக்கிற கரண்ட் கிரைசிஸில் வந்து ஜாப் போர்ட்டலோட வந்து ஒரு காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் ஆகிறாங்கன்னா அந்த அலுமினி நெட்வொர்க் இருக்கும். அவங்களோட அந்த அலுமினி நெட்வொர்க்கை வந்து லெவரேஜ் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் அதை கவுண்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் தேன் ஜாப் போர்ட்டல்ஸ்.
ஸோ இதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வந்து இங்க யூஎஸ்ல இருக்காங்க, இங்க கிராஜுவேட் பண்ணிட்டு வெயிட்டிங் ஃபார் சம்திங்னா டெஃபினட்டா வி கேன் கைட் தம். எந்த இண்டஸ்ட்ரி ஆர் எந்த இல்ல மேஜர்ல அங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க பொறுத்து வி கேன் ட்ரை டு ஹெல்ப் தம். ஓகேங்க. நீங்க விர்ச்சுவல் கிளாஸஸ் பத்தி நிறைய சொல்லியிருந்தீங்க. நம்ம கம்பெனில தான் விர்ச்சுவல் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே. ஆக்சுவலி நாங்க ட்ரெய்னிங் அந்த மாரி எங்களோட இதுல ஆஃபர் பண்றது இல்லைங்க. பட் டெஃபினட்டா நாங்க மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள், எஸ்ஏபி இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுனால, அவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து தேர் எக்ஸ்டெண்டிங். இன்ஃபேக்ட் நீங்க மைக்ரோசாஃப்ட் இது பார்த்தீங்கன்னா, நிறைய கிளாஸஸ் வந்து அவங்களோட போர்ட்டல்ல அவைலபிளா இருக்கு. learn.microsoft.com போனா நிறைய லைக் அகைன் டீப்பரா லேர்னிங் கூட நீங்க ஒரு ஹை லெவல்ல லேர்ன் பண்ணிக்க முடியறதுக்கான இது இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்கா வந்து அதாவது கோர்சஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க நாங்க அதாவது as a கம்பெனி வந்து ட்ரைனிங் அந்த மாதிரி ஆன்லைன்ல இல்லை. பட் மைக்ரோசாஃப்ட் இந்த மற்ற டெக்னாலஜி பார்ட்னர்ஸோட நாங்கள் ஒர்க் பண்றதுனால அவங்களோட ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களோட ட்ரைனிங் டூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ப்ளூடூத் பீகான் அப்படிங்கிற பத்தி ஸ்லைட்ல ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது கரண்ட் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்குங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு இருக்கு. ஆமா, கரண்ட்ல இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ப்ளூடூத் வந்து ரொம்ப நியூ இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் சினாரியோவுக்கு வந்து அதை எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க. ப்ளூ அப் அப்படிங்கிற கம்பெனி வந்து இந்த பீகான்ஸ் பண்றாங்க. அவங்களதான் வச்சு நாங்க வந்து இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கோம். நல்லா எஃபெக்டிவ் ஒர்க் ஆகுது. ஸோ அது மாதிரி நான் இன்ஃபேக்ட் வந்து நீங்க ப்ளூ அப் அந்த கம்பெனி தான் பண்ணணும்னு இல்லை. இந்த காம்பனன்ட்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே அவைலபிள் மார்க்கெட்ல. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஹார்ட்வேர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா, நான் அந்த சொன்ன பாயிண்டே வந்து மோர் வந்து இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்கு, இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவா பண்றது வந்து நீங்க காம்பனன்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் லோக்கல்ல வாங்கிட்டு அதை வந்து எஃபெக்டிவா பண்டில் பண்ணி அதை சொல்யூஷனா கொண்டு வரலாம். பட் ஆல்ரெடி இருக்கு. ப்ளூ அப்ங்கிறது தான் கம்பெனி தட் நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. இப்போ இந்த டேட்டா செக்யூரிட்டி த்ரெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ இன்ஃபேக்ட் இந்த ஜூம் ஆப் யூஸ் பண்றதே செக்யூரிட்டி இல்லாம இருக்கு. நிறைய சைனீஸ் ஆப்ஸ், ஹார்ட்வேர்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் மேனிபுலேட் பண்றாங்க, ஸ்பைவேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தகவல் நிறைய வாட்ஸ்அப்லயும் சமூக வலைதளங்களையும் வருது. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆமா, இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து டெஃபினட்டா ஒரு டேட்டா செக்யூரிட்டி ஆகட்டும், ஓவராலான சைபர் செக்யூரிட்டி சொல்றாங்க, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டேட்டா செக்யூரிட்டி எல்லாமே வந்து சைபர் செக்யூரிட்டி தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 ஆங்கிள் பார்க்கலாம். சேலஞ்ச் வந்து நீங்க இந்த அடாப்ட் பண்ண வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸும் வந்து கூடவே வந்துட்டு இருக்கும். முன்னாடி எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு டிபிக்கலா ஒரு வைரஸ் இருக்கு, விண்டோஸ் சிஸ்டம்னாலே வந்து வைரஸ் அஃபெக்ட் ஆகுது சிஸ்டம் அப்படின்னு. அது மாதிரிதான் இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டிங்கிறது ப்ராடர். ஏன்னா வந்து மோர் அண்ட் மோர் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கிறனாலையும், ரிமோட் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஆன்லைன்ல யூஸ் பண்றதுனாலையும் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஜாப் ஏரியா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, டிடெக்ட் பண்றது எப்படி, இந்த இதுலையும் கூட ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. ஸோ நீங்க அதுக்கான கோர்சஸும் கூட ஆன்லைன்ல இருக்கு. இன்க்ரீசிங்லி வந்து இப்போ எங்கெல்லாம் வந்து நீங்க டெக்னாலஜி அடாப்ஷன் ஆன்லைன்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கோ அங்க இந்த த்ரெட்டும் வந்து பேரலா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து சைபர் செக்யூரிட்டி இஸ் அ மேஜர் ஏரியா. அதுல வந்து டேட்டாவை எப்படி செக்யூர் பண்ணிக்கிறது, கம்யூனிகேஷன் சேனல் வந்து செக்யூர் பண்றது என்ன, அந்த மாதிரி வந்து டீப்பரா பார்க்க முடியும். ஸோ அகெயின் நீங்க வந்து சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் இந்த சொல்யூஷனை எவால்வ் பண்றீங்க, அதுக்கு வந்து ஐடியாஸ் வேணும், அதை எப்படி செக்யூர் பண்ணிக்கிறதுனா அதை டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஜாப் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், ஹேக்கர்ஸ் அண்ட் அதாவது ஹேக்கர்ஸ்னா எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இந்த கோர்சஸ் ஏதாவது ஆன்லைன்ல இருக்குன்னா எடுக்கலாம். இது வந்து டெஃபினட்டா டெக்னாலஜி ஸ்பேஸ்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து நிறைய டிமாண்ட் இருக்க போகுது. ஏன்னா இந்த அடாப்ஷன் இருக்கிறனாலையும் நீங்க எவ்ரி டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது அதுல ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கும், ஒரு கேப்ஸ் இருக்கும். அதை வந்து செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இருக்கு, அதையும் நம்ம எப்படி ஓவர் கம் பண்றோங்கிறத பார்க்கலாம். இங்க இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப் என்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸும் டீல் பண்றாங்க, பிளஸ் ஐடி சொல்யூஷன்ஸ் கம்பெனிஸும் இருக்காங்க. அவங்க யூஎஸ்ல ஒரு கஸ்டமர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும், ஒரு கஸ்டமர்ஸை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நல்ல குட் பாயிண்ட் தான். இன்ஃபேக்ட் இப்போ நாமெல்லாம் அதே ஸ்டேஜ்ல இருந்து எவால்வ் ஆனாங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா வந்து நீங்க இங்க வந்து உங்களுக்கு பேண்ட்வித் இருக்கு, ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா ஒரு சேல்ஸ் ஆஃபீஸ் மாதிரி பண்ணலாம். ஐ திங்க் அது கூட இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் வந்து நீங்க பர்சன்ஸ் அங்கிருந்து டிராவல் பண்ண வைக்கிறது எல்லாமே சேலஞ்ச் இருக்கிறதுனால இனிஷியலா வந்து ஒரு நல்ல பார்ட்னர் ஐடென்டிஃபை பண்ணுங்க உங்களோட ஸ்பேஸ்லயே.
இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு இங்க இருக்கிற ஒரு பார்ட்னர் மூலமா வந்து சேனல் பார்ட்னர் மூலமா மார்க்கெட் பண்ண முடியும்னாலும் கூட, அதனாலதான் வந்து முன்னாடி சொன்னேன், எல்லாமே வந்து நம்ம பண்ண முடியும்னு இல்லை. அது டெவலப்மெண்ட்டா இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸுக்கும் வந்து ஐடென்டிஃபை த ரைட் பார்ட்னர், அவங்களோட கொலாபரேஷனை ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து ஒன்ஸ் அந்த மார்க்கெட் ட்ராக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து யூ கேன் செட் அப் யுவர் ஓன் ஆஃபீஸ் ஆர் சேல்ஸ் செட்டப். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்கிறத பொறுத்து அதுக்கு ரெலவெண்டா இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த பார்ட்னர்ஸ் வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் செல்லிங். ஸோ உங்களோட அந்த ப்ராடக்ட் ஆர் சொல்யூஷன் வந்து ஒயிட் லேபிள் பண்ணலாம். அவங்களோட நேம்லையும் கூட இனிஷியலா வந்து யூ கேன் ஆஸ்க் தெம் டு செல். ஈவென்ச்சுவலி வந்து நீங்க அந்த மாடல் வந்து கூட கேன் சேஞ்ச் இட். ரொம்ப அருமையான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் நிறைய அடாப்ட் ஆயிருக்குங்க. இப்போ சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அவங்களோட எம்ப்ளாயிஸை மேனேஜ் பண்ண முடியல, அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க, அதோட ரிசல்ட்டை ட்ராக் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஏதாவது ஃப்ரீ டூல்ஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்குமா, இல்லை லோ லெவல் காஸ்ட்ல ஏதாவது சாஃப்ட்வேர் மாதிரி இருக்குமா எம்ப்ளாயிஸோட ஒர்க் அவுட்புட் மேனேஜ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட். ஆமா, இது வந்து பர்டிகுலர் வந்து நீங்க யூஎஸ் வெர்சஸ் இந்தியான்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மேஜர் கன்சர்ன் தான். நாங்களும் அதை கோ த்ரூ பண்றோம். ஏன்னா இந்தியாவில் வந்து மோர் வந்து அந்த ஆஃபீஸ் செட்டப்ல நீங்க வந்து ஆல்வேஸ் ஒரு மேனேஜர் ஆர் ஒரு லீடர் சூப்பர்வைஸ் பண்ணி ஒர்க், அந்த மாதிரியான ஒர்க் கல்ச்சர் எவால்வ் ஆயிட்டதுனால இந்த ரிமோட் ஒர்க்கிங் கல்ச்சருங்கிறது அந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு இந்தியாவில். பட் அதுவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இப்போ மோர் அண்ட் மோர் கொஞ்சம் சீசன்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வரும்போது மோர் அந்த ஒர்க்கை முடிச்சா போதும், சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டும் மாறிட்டு இருக்கு. நம்மளும் அது அந்த மேனேஜர்ஸ் கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றணும். அஃப்கோர்ஸ் டூல்ஸ் ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். பட் அதை அந்த டூல்ஸ் ப்ராசஸிங் தவிர வந்து நம்ம கொஞ்சம் மைண்ட் செட்டும் வந்து ஹவு டு அவங்களை மோட்டிவேட் தம் டு கெட் த ஒர்க் டன் ரேதர் தேன் 9 to 5 9 to 6 அதை ஒர்க் பண்ணி ஆகணும், டெஸ்க்லேயே இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம ஸ்லோவாக சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் வந்து நம்ம இந்த ரிமோட் ஒர்க் வந்து டெஃபினட்டாக கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இண்டிவிஜுவலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான ப்ராசஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, முன்னாடி நிறைய எவால்வ் ஆயிட்டு இருக்கு. இப்போ மைக்ரோசாஃப்ட்ல பார்த்தீங்கன்னா டீம்ஸ்னு இருக்கு. அந்த டீம்ஸ்ல லாகின் பண்ணீங்கன்னா அவங்களோட அவைலபிலிட்டி இருக்கு, அங்கே என்ன பண்றதுங்க, அதாவது ஓவரால் கொலாபரேஷன்ல வந்து சேட் பண்ண முடியும், என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத ட்ராக் பண்ண முடியும். அதை தவிர வந்து நீங்க வந்து நிறைய சாஃப்ட்வேர் வந்து அவங்களோட டெஸ்க்டாப் ஆக்டிவிட்டி மானிட்டர் பண்றதுக்கும் நிறைய இருக்கு. பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா நம்மள கம்யூனிகேஷன் டூல்ஸ்ல வந்து டீம்ஸ், ஜூம் மீட்டிங் ஃபார் கொலாபரேஷன் கம்யூனிகேஷனுக்கு நிறைய இருக்கு. ட்ராக் பண்றதுக்குன்னு போனாலும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா டூல் நேம் தெரியல, பட் அவைலபிலிட்டி இருக்குங்க மார்க்கெட்ல வந்து டு ட்ராக் த ஆக்டிவிட்டி. பட் என்னோட சஜஷன் என்ன வந்து ஜஸ்ட் மோட்டிவேட் தம் டு கெட் த ஒர்க் டன் ரேதர் தேன் ஜஸ்ட் மைக்ரோ மேனேஜிங். அது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த அந்த கல்ச்சரை வந்து இமீடியட்டா கொண்டு வர்றதுக்கு. பட் ஸ்லோவா வந்து மேனேஜர் லெவல் ரிசோர்ஸஸ்க்கு வந்து மிட் லெவல் டு ஹை லெவல் இருக்கிற மேனேஜர்ஸ்க்கு அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டோம், ஸ்லோவா வந்து நீங்க அந்த டீம் மெம்பர் லெவல்லையும் அந்த திங்கிங் கொண்டு வரலாம். ஸோ ஆஸ் லாங் ஆஸ் வி கெட் த ஒர்க் டன்னாலும் அவங்களுக்கு ஜஸ்ட் அலோவ் தம் டு, ஏன்னா நம்ம மைண்ட் செட் வந்து சம்டைம் வந்து அவங்க ஒர்க் பண்றாங்கன்னா ஒர்க் பண்ணது கொடுத்துட்டே இருப்பாங்க அடி. ஸோ அதை முடிச்சியா அடுத்த ஒர்க் என்ன. ஸோ அந்த கொஞ்சம் சேஞ்ச் இருந்ததுன்னா அந்த ரிமோட் ஒர்க் கோர்ஸ் வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் வந்து காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கு. ரியல் எஸ்டேட் அண்ட் ஆஃபீஸோட எக்ஸ்பென்சஸ் வந்து வி கேன் கன்சிடபிளி ரெடியூஸ் இப்போ வி ஆர் ஏபிள் டு கெட் த திங்ஸ் டன். பட் நிறைய நம்மளுக்கு ஜூனியர் லெவல் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கும்போது இது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். அந்த மாடல் வந்து கொஞ்சம் எவால்வ் ஆகுறது டைம் ஆகும். அதுக்கு வந்து நீங்க ஆஃபீஸ் செட்டப் தான் பெட்டரா இருக்கும். பட் எங்கெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருக்கீங்களோ அங்கே நீங்க நம்ம இதை ட்ரை பண்ண முடியும். as long as நம்ம கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் டூல் வந்து நம்ம கொடுத்தோம்னா we can get the work done. அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ வந்து நீங்க ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிறது உங்க ப்ரொஃபைல்ல படிச்சாங்க இன்ட்ரோடக்ஷன்ல. அப்படிங்கும்போது நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ், ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் மாதிரி இதெல்லாம் இருந்தா நீங்க ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, அதான் நாங்க இப்போ மெயினா ஃபோக்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான். ஸோ நான் டெக்னாலஜி அப்படிங்கிறது எங்களோட டொமைன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அது அதிகமாக ட்ரை பண்றது இல்லை. அதுவும் கூட நாங்கள் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் டு கன்சியூமர் இருக்கு, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இருக்கு. நாங்கள் ஃபோக்கஸ் பண்றது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஏன்னா அதெல்லாம் வந்து எங்களோட அதாவது ஓவராலா வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜஸ்ட் பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ரிட்டர்ன் அப்படிங்கிறத பார்க்கறதில்ல. பட் ஓவராலா எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் வந்து மணி ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தாலும் ஹவு டு மேக் ஷூர் தட் அந்த ப்ராடக்ட் வந்து ரெலவெண்டா இருக்கு மார்க்கெட்ல.
அந்த வேலிடேஷன். 2வது வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த ப்ராடக்ட்ட பண்ணி முடிச்சாங்கன்னா, லைக் எப்படி அத மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறது? எந்த மாரி நெட்வொர்க்ல, எந்த மாரி கான்டாக்ட்ஸ்ல வந்து வி கேன். ஏன்னா வந்து ஜெனரலா வந்து எல்லாருமே தேர் குட் இன் திங்கிங் அபவுட் நல்ல ஐடியா, ப்ராடக்ட் பண்ணிருவாங்க. அடுத்தது இது எப்படி மார்க்கெட் பண்றது, செல் பண்றதுங்கிறதுல மேஜர் சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நாங்க ஓவராலா பார்க்கறது வந்து எண்ட் டு எண்ட் அந்த ப்ராடக்ட் ஐடியேஷன்ல இருந்து அந்த வேலிடேஷன் ஆஃப் ஐடியா அண்ட் அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கும், அதை எப்படி நம்ம செல் பண்ண போறோம் மார்க்கெட்ல. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வந்து திங்கிங்கே வந்து ஆல்வேஸ் நாங்க சஜஸ்ட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஆர் 100 கஸ்டமர்ஸ் நம்ம எங்கிருந்து வர போறாங்க, அதை வந்து நம்ம ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போதே திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா தென் அந்த ப்ராடக்டோட ஐடியேஷனும் வேலிடேட் பண்ண முடியும், அதை செல் பண்றது எப்படிங்கிறதையும் நம்ம கூட திங்க் பண்ண முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணிடுவோம், அப்புறமா செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பேரலா வந்து ப்ராடக்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர் நம்ம எங்க இருந்து கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களோட ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்கு வந்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்க்கும்போது அந்த ப்ராடக்டோட வேலிடேஷன் என்ன இருக்கு, எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ல இருக்கா. இப்போ நான் அந்த இண்டிகேஷன் கொடுத்தேங்க இதுல எந்தெந்த செக்டார்ல வந்து பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் ஆர் இண்டஸ்ட்ரியில எமர்ஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா வி ஆர் ஓப்பன் அந்த எப்படி பண்ண முடியும்னு. அதான் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பியூர்லி மணி மட்டும் இல்லாம ஓவராலா வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலா வந்து ஹவு டு மேக் தம் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ஆங்கிள் வி கேன் சப்போர்ட் தம் போத் ஃப்ரம் த மென்டாரிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பர்டிகுலர்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் டெவலப்பிங் த ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங். நீ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம கம்பெனியே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். ரொம்ப நன்றிங்க. இப்போ +2 படிச்சுட்டு இருப்பாங்க பல பேர் காலேஜ் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் கேரியர் கைடன்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பொதுவான கேள்வி கேட்டிருக்காங்க. அதான் ஆமா. இல்ல இது இன்ஃபேக்ட் வந்து நிறைய இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா பாத்தீங்கன்னா என்ஜினியரிங்கே வந்து ஒர்க்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலா ஒரு இது திங்கிங் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. பட் அதுல வந்து எனக்கு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ற எல்லாத்தையுமே வந்து எம்ப்ளாயபிளா ஆக்க முடியாது. அது ஒரு சேலஞ்ச் இருக்குங்க நம்ம ஊர்ல இருக்கிற சிஸ்டம். ஸோ அதை ஓவர் நைட்ல நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஹவெவர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா ஸ்டில் டெக்னாலஜி வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு கோ அவே. ஸோ அதனால வந்து நீங்க தைரியமா வந்து சப்போஸ் உங்களோட லைக் கிட்ஸ் வந்து என்ஜினியரிங் பர்சியூ பண்ணணும் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும்னாலும் நீங்க கம்ப்யூட்டர் என்ஜினியர்லாம் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, கால் சென்டர்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலா நம்ம ஓவராலா வந்து அது மூவியா இருக்கலாம், ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன்ல வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கு. பட் அப்படி இல்லை. நீங்க as long as அந்த டேலண்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டெஃபினட்டா வந்து என்ஜினியரிங் வந்து ஸ்டில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆகட்டும், என்ஜினியரிங் வந்து ஸ்டில் இட்ஸ் அ குட் ஆப்ஷன். ஏன்னா வந்து இப்போ எல்லா பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கிரைசிஸ் வந்த போது நீங்க ஓவராலா சென்ஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். pretty மச் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆகவே இல்லை. ஆகல இன் சென்ஸ் யாருமே வந்து ஒர்க் பண்ணாம இல்லை. எல்லாரும் வந்து as long as வந்து அவங்க ரிமோட்ல இருந்து லேப்டாப் இருக்கு, இன்டர்நெட் இருக்குன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்களோட பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்டு வந்து இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்லையும் யூஎஸ் ஆகட்டும், யூகே ஆகட்டும், எங்கேயும் வந்து ஒர்க்கை ஸ்டாப் பண்ணல. 2வது வந்து கிளைண்ட்ஸும் வந்து டெக்னாலஜி வந்து இந்த சமயத்தில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால வந்து இப்போ +2 இருக்காங்க ஆர் இப்போ அடுத்த காலேஜ் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக என்கரேஜ் பண்ணுங்க. ஃபியூச்சர் இருக்கு, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. பட் அதர் தேன் தட் வந்து ஹெல்த் கேர், இப்போ நீங்கள் டெக்னாலஜி ஈக்குவலண்ட்டாக அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர்ல ரிசர்ச் இருக்கலாம். ஹெல்த் கேர்ல வந்து எனி டைப் ஆஃப் ஒர்க் ரிலேட்டட் டு ஹெல்த் கேர், பயோடெக், இது வந்து டெஃபினட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்ன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பயோடெக் இந்த வால்யூம் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லெஸ்ஸா இருக்கலாம். பட் ஓவராலா வந்து அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் அப்கோர்ஸ் இந்த மற்ற ஸ்பேஸ்ல சொல்றாங்க, அதாவது லேர்னிங், லேர்னிங் இதுல எல்லாம் வந்து இருக்கு. பட் ஓவராலா +2 இருக்காங்கன்னா நம்ம ஜென்ரலாகவே இருக்கிற ஆப்ஷன் வந்து என்ஜினியரிங், மெடிக்கல் ஆர் அக்ரிகல்ச்சர் ஆர் காமர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ஜினியரிங் வந்து டெஃபினட்டா ஃபியூச்சர் இருக்கு, அதை வந்து இக்னோர் பண்ண வேணாம். பட் சேம் டைம் வந்து மற்ற கோர்சஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. காமர்ஸ் எடுக்கிறாங்க ஆர் வாண்ட் டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அந்த ஐ எம் ட்ரைங் டு அட்ரஸ் அந்த மிஸ்கான்செப்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா என்ஜினியரிங் பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். என்ஜினியரிங் ஹேஸ் அ குட் ஃபியூச்சர். நன்றிங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுடைய பொண்ணு ஜனனி சிவகுமார் அவங்க அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற பள்ளி மாணவர்களை வச்சு அவங்க என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக ஃபுட்பால்
ஒரு வெப்சைட் வச்சு நடத்தி நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வீகன் கல்ச்சர் அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் உங்களை சொல்லுமாறு தொடர்ந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஓகே ஓகே, சரி சரிங்க. இல்லை, அதான் ஆக்சுவலி வந்து அது ஒரு ஃபார்ச்சுனேட் தாங்க. நம்ம அது நன்றி சொல்ல வேண்டியது வந்து நம்ம திரு மருதாசல் அடிகளார். நான் ஒரு முறையும் இங்கே வரும்போதும் இங்கே அமெரிக்காவுக்கு அடிக்கடி மீட்டிங்ஸ்க்கு கான்ஃபரன்ஸுக்கு எல்லாமே சுவாமிகள் வந்துட்டு இருந்தாரு. அப்போ வரும்போது இருந்தே வந்து ஜனனியை பார்த்துட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே குழந்தையில இருந்தே பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்றதுக்கு. அப்புறம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம அப்சர்வ் பண்றோம். ஸோ அங்க வந்து ஒரு இந்த மிடில் ஸ்கூல்ல வந்து ஒரு 3 இயர்ஸ் அங்க இந்தியாவில் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது என்னோட டிராவல்னால. அப்போ வந்து அங்க அவருக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிறத பர்சியூ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைவா இருந்தது. ரெண்டாவது வந்து அங்க கோயம்புத்தூர், பேரூர் எல்லாம், தொண்டாமுத்தூர் அப்பா அம்மா அங்கெல்லாம் இருக்கிறதுனால அங்க வந்த போதும் கூட அங்க இருக்கிற ஸ்கூல் குழந்தைகள் எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லை, அவர் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதை பர்சியூ பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக வந்து அதை ரியலைஸ் பண்ணலாம். இப்போ யூஎஸ் வந்த போது யூஎஸ்ல ஒரு சிஸ்டம் இருக்குங்க. இங்க வந்து ஹைஸ்கூல்ல வந்து வாலண்டியர் பண்ணணும். மினிமமா வந்து இங்க இருக்கிற ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 100 ஹவர்ஸ் வந்து எவ்ரி இயர் வாலண்டியர் பண்ணணும்னு. அவருக்கு திங்கிங் வந்து இங்க இருக்கிற போய் ஒரு சூப் கிச்சன் ஆர் ஒரு இங்க இருக்கிற லைப்ரரியில போய் வாலண்டியர் பண்றதுக்கு பதிலாக அந்த டைம் எஃபர்ட் வந்து நான் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அங்க வந்து நான் படிக்கும்போது இருந்த அந்த என்கரேஜ்மெண்ட் இல்லை ஸ்போர்ட்ஸ்க்கு, பர்டிகுலர் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அது ஏதாவது பண்ண முடியும்னா பண்ண முடியும்னு அதை என்கரேஜ் பண்ணோம். ஐ திங்க் அது பேரூர் நம்ம சுவாமிகளோட ஆசீர்வாதத்தில் அங்கே அதை நிறைவேற்ற முடிஞ்சது லாஸ்ட் இயர். அதை தொடர்ச்சி இப்போ பண்ணிட்டு இருக்கான். எல்லா பள்ளிகளுக்கும், இங்கே இருக்கிற பள்ளிகளுக்கும் அதை பற்றி பேசுகிறாங்க, அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. வீகன்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் அது பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அவளை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாமே வரும்போது ஜென்ரலா வந்து கார்பன் எமிஷனை பத்தி தான் பேசுறோம். பர்டிகுலர்லி வந்து யூஎஸ்ல வந்து இங்க வந்து அந்த ஃபேக்டரி மாதிரி ப்ரொடியூஸ் பண்றாங்க அனிமல்ஸை. அது மூலமாகவும் வந்து கிளைமேட் சேஞ்சில் இம்பேக்ட் இருக்கு அப்படிங்கிறத நிறைய ரிசர்ச் பண்ணோம் அதை பத்தி. அதனால வந்து அது அந்த வீகன் ப்ராக்டிஸ் வந்து அனிமல்ஸோட ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கு கூட பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருந்தது. அதுக்கு இன்னொரு இடத்துல தேங்க்ஸ் சொல்ல போனாங்கன்னா, நம்ம ரூட்ஸ் ராமசாமி அண்ணா, அவர் அந்த ஒரு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ். அங்கே வந்து நம்ம ஆர்கே நேச்சர் ஹோம்ல வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இருந்தோம். ஒரு 15 days 20 days. அவளும் அப்சர்வ் பண்ணா. அப்போ வந்து நாங்கள் எதுவுமே சொல்லலை, அவ வந்து அவளே அப்சர்வ் பண்ணா. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஒரு அவர் கிருஷ்ணசாமி கவுண்டர் ஐயா வந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே பண்ணியிருக்காருன்னா அவர் தான் நம்மளோட வீகன் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அது பண்ணியிருக்கும் போது நம்ம ஏன் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. அதை பத்தி இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கான். அதை பொறுத்த வரைக்கும் 2 ரீசன். ஹெல்த்துக்கு வந்து வீகன் ஃபுட்டு பெட்டரா இருக்கும், ஏன்னா நம்ம வந்து வேணுங்கிற எல்லாமே கிடைக்குது. அதாவது வந்து அவர் திங்கிங் வந்து மோர் வந்து ஃபுட்டு அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட் இருந்தாலே நம்ம வந்து எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கோ மெடிசனையோ ரிலை பண்ண வேண்டியதில்லை, அதுக்கு வீகன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ அதான் அவரோட திங்கிங். அந்த கேர்ள்ஸ் பிளே குளோபலுக்கும் வீகனுக்கும் வந்து வந்த இன்ஸ்பிரேஷனே வந்து அங்கே நம்ம இதில் இருந்தான், பேரூர் தமிழ் ஸ்கூல், அப்புறம் நம்ம கிருஷ்ணசாமி கவுண்டர் ஐயாவோட ஆர்கே நேச்சர் ஹோம். ரொம்ப எளிமையான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ அடுத்தது வந்து காலம் நேரம் கழுதி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குங்க. கடைசி 2 கொஸ்டினோட இன்னைக்கு இந்த செஷன் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. அதுல முதல் கேள்வி வந்துங்க, இப்போ டெக்னாலஜில நிறைய ஆன்லைன்ல வெப்சைட்ஸ் நிறைய வருது. இப்போ ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றதா இருக்கட்டும், கிளவுட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், நிறைய வெப்சைட்ஸ் வருது. அது ஃபர்ஸ்ட் இருக்கிற 2-3 வெப்சைட்ல ஏதோ ஒரு வெப்சைட் நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்றோம். அது டேட்டா செக்யூரிட்டி இருக்குமா இருக்காதா, அதோடைய சைபர் செக்யூரிட்டி இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்க, இது வந்து நல்ல கொஸ்டின் தான். ஏன்னா வந்து இது வந்து நீங்க ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி salesforce.comனு ஃபர்ஸ்ட் அவங்க தான் பயனியர் இந்த கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் கொண்டு வந்தாலே. அப்பவே வந்து நிறைய ஹெசிடேஷன் இருந்தது, ஒரு சாஃப்ட்வேர் அந்த கஸ்டமர் டேட்டா எல்லாம் கிளவுட்ல போடலாமா வேணாமான்னு. டெஃபினட்டா வந்து கிளவுட் வந்து மோர் செக்யூர் தேன் ஆன் ப்ரெமிஸ். பட் ஹவவர் நீங்க வந்து எந்த கிளவுடுக்கு போறீங்கிறத பொறுத்து அமேசான்ல இருக்கு, அசூர் மைக்ரோசாஃப்ட்ல இருக்கு, சேல்ஸ்ஃபோர்ஸ். ஸோ அதை கொஞ்சம் வேலிடேட் பண்ணணும். ஸோ எந்த கிளவுட்ல நம்ம டேட்டா போடுறோம் அந்த கிளவுட் வந்து சர்டிஃபைடா, ஏன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸும் வாங்கியிருக்காங்க, அது அவங்களோட டேட்டா சென்டர் இது எல்லாமே செக்யூர்டா இருக்கும், டேட்டா வந்து செக்யூரிட்டி இருக்குன்னு.
அதே சமயத்துல டேட்டா செக்யூர் மட்டும் இல்ல, நம்மளுக்கு வேணுங்கிற போது அந்த டேட்டாவை எடுக்கிற ஃபிளெக்சிபிலிட்டியும் வேணும். சில சமயம் நீங்க சில கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்து டேட்டா வச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்டாவை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றதும் சேலஞ்ச். சப்போஸ் நீங்க வாண்ட் டு மூவ் அவுட் ஆஃப் தட் கிளவுட் டு டிஃபரெண்ட் கிளவுட்னா. ஸோ இதெல்லாம் வந்து இனிஷியல் லெவல்ல பார்க்கணும். ஸோ எல்லாமே பை டிஃபால்ட் எல்லா கிளவுடும் செக்யூர்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த நீங்க செக்யூரிட்டி பர்டிகுலர்லி ஹெல்த் கேர் ரிலேட்டட் டேட்டா இருக்கும்போது அந்த ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ், ஃபினான்சியல் டேட்டா இருக்குன்னா அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணுங்க. எந்த கிளவுட்ல என்ன வேலிடிட்டி இருக்கு, அதை வந்து தரவா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து அந்த கிளவுட்ல கொண்டு வரணும். சேம் டைம் வந்து கிளவுட்ல இருக்க டேட்டாவையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ஆப்ஷனை பார்த்துக்கணும். இன்னைக்கு இறுதியான கேள்விக்கு வந்துட்டேங்க. இந்த கேள்வி கேட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் இடைவெளி கொடுப்போங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த கேள்விக்கு விடை சொல்லலாங்க. இது வந்து கேபிஎன்னுடைய எப்பவுமே கேட்கப்படுற கேள்வியும் கூட. இன்னைக்கு மெம்பர்ஸ் நிறைய பேரும் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க கேபிஎன் குழுமத்தை சார்ந்த நமது கொங்கு சொந்தங்கள் இளம் தொழிலதிபர்களுக்கு உங்களுடைய கம்பெனிலிருந்து அவுட் சோர்சிங் வேலை வாய்ப்போ இல்ல அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ கொடுக்குற மாதிரி இருந்தா அதுக்கு எப்படி உங்களை அணுகலாம்? நீங்க கோயம்புத்தூர்ல கசடர டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. அதன் மூலியமா நம்ம கொங்கு சொந்தங்கள் இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இது கேபிஎன் சார்ந்த கேள்வி. கேபிஎன் எப்பவும் கேட்கிற கேள்வி. இதை மக்களும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதற்கு முன்னாடி இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் மீட்டிங் பத்தின ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நாங்க காமிச்சிடறோம். கேபிஎன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற தலைப்புல தொடர்ந்து இணையதள காணொலி சந்திப்பு நடத்திட்டு வர்றோம். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில தொடர்ந்து வாரந்தோறும் வருடம் முழுவதும் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இனி வரும் நாள்ல இன்னைக்கு பேசின ஐயா மாதிரியே தொழிலதிபர்கள், வாழ்நாள் சாதனையாளர்கள், தொழில் துறையிலேயாகட்டும் அவங்க துறையில சாதனை படைத்த வல்லுநர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் மூலைகளில் இருந்து உங்களுக்காக தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து அவர்களுடைய இத்தனை ஆண்டு கால அனுபவம், வரலாறு, அவருடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய வாழ்க்கை பயணம் அதை பற்றி விளக்குவதற்காக வாரந்தோறும் மாலை 7 மணிக்கு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு இந்த கேபிஎன்னின் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்ற தலைப்பில் இணையதள காணொலி சந்திப்பு தொடர்ந்து நடைபெறும் என்பதை உங்களுடன் தெரிவித்துக் கொண்டு இன்றைய கடைசி வினாவிற்கான பதில் நமது சிறப்பு பேச்சாளர் நம்மிடம் தெரிவிப்பார். ஸோ நல்ல கேள்வி. ஏன்னா வந்து நம்ம எல்லாம் சொல்றோம், நீங்க என்ன பண்ண முடியும் இப்ப இருக்கிற கரண்ட் கண்டிஷன், இப்ப இருக்கிற அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது நல்ல கொஸ்டின் தான். இப்போ அருண்குமார்னு அந்த இப்போ இந்தியாவில் நம்ம சென்னையில் கோயம்புத்தூர் இருக்கிற ஆப்ரேஷன் வந்து அவர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் நம்ம தேவராயபுரம் நம்ம கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். முன்னாடி நாங்கள் சேர்ந்து முன்னாடி அந்த கம்பெனியில் 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம். அவரும் யூஎஸ்ல இருந்தார். மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அவருக்கும் என்னன்னா வந்து நம்ம இது வரைக்கும் நிறைய கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டோம், நம்ம ஏதாவது தனியா பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம மட்டும் பண்ணாம நம்ம இருக்கிற கம்யூனிட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அதே திங்கிங் இருக்கு. அந்த வந்து ஒரு நல்ல விஷயம். ஐ திங்க் அவரும் இதுல கால் இருக்காருங்கிறது தெரியல. பட் டெஃபினட்டா வந்துங்க 2 ஏரியாவில் வந்து வி ஆர் லுக்கிங் அட். ஒன்று வந்து ஃபார் ஷூர் நான் வந்து எல்லாமே நாங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஓப்பன் சோர்ஸ் பேஸ்ட் டெக்னாலஜி சில ஏரியாவில் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சப் கான்ட்ராக்டிங் மாடல், அவுட் சோர்சிங் மாடலில் மற்ற பார்ட்னர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கு ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் வந்து இப்போ அதை இன்னஹவுஸில் தான் பண்ணணுங்கிற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. அருணும் அதே மைண்ட் செட்டில் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா அந்த இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் கேபிஎன் வழியாகவே வந்து அப்ரோச் பண்ணலாம். சப்கான்ட்ராக்ட் மாடலில் பார்க்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதே மெயினாக வந்து மைக்ரோசாஃப்ட் பேஸ்ட் டெக்னாலஜி, டாட் நெட் ரிலேட்டடாக இருக்கிற டைனமிக்ஸ் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஹவவர் நீங்கள் வந்து சப்போஸ் வேறு டெக்னாலஜியில் நாலேஜ் இருக்குது பட் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் மைக்ரோசாஃப்ட் .NET ஆர் டைனமிக்ஸ்னாலும் we can provide that opportunity. ஸோ எங்களோட கோர் ஃபோக்கஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் .NET, மைக்ரோசாஃப்டோட டெக்னாலஜிஸ். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நாங்கள் இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸ் வந்து we have about ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் டெஃபினட்டாக வந்து ஆஃபீஸ் வந்து இங்கே இவர் நம்ம முன்னாடி ஏஜி தங்கராஜன் அவரை பற்றி நம்ம சொல்லணும். அவரும் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. நிறைய டெக்னாலஜி இனோவேஷன்ல அவரும் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே அவங்களோட ஆஃபீஸ் பில்டிங் வந்து இப்போ
குரு அண்ட் அருணா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் பக்கத்துல கேஎம்சிஹெச்சுக்கு அட்ஜஸ்டண்டா இருக்கு. அங்கதான் வந்து இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அங்கதான் வந்து அந்த பில்டிங்லாம் இருக்கு. வி ஹேவ் கெப்பாசிட்டி 20-25 மெம்பர்ஸ்க்கு பண்றதுக்கு. சென்னையிலயும் ஆஃபீஸ் இருக்கு. பட் சென்னையில் இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஏரியா ஃபோக்கஸ். இப்போ கோயம்புத்தூர் இருக்கிறது வந்து மெயினா வந்து மைக்ரோசாஃப்டோட ஃபோக்கஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். அகைன் நம்ம அருண் வந்து லோக்கல்ல இருக்கிறதுனால அவரு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ண முடியும். எந்த மாதிரி ஸ்கில்ஸ் அங்க தேவை இருக்கு. ரெண்டாவது வந்து ஃபர்தரா அங்க கைடன்ஸ் வேணும்னாலும் கூட அவரை நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும். கண்டிப்பாங்க. அருண் ஐயா வந்து நிகழ்ச்சியில இருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அவரோட கான்டாக்ட் நீங்க கேபிஎன் குழுவில் இருக்கவங்க ஐயா கூடயோ இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பீக்கர் கூடயோ ஏதாவது தொடர்பு வேணும், அவங்க மூலியமா உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எது வேணும்னாலும் கேபிஎன் தொடர்பான உங்களுக்கு தெரிந்த கேபிஎன் நண்பர்கள், ஆர்கனைசிங் கமிட்டியில் இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் கமிட்டியில் இருக்க யாரா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்குவாங்க. அதனால நீங்க ஸ்பீக்கரோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி நாங்க டைரக்டா ஷேர் பண்றது இல்லை. எதுவா இருந்தாலும் கேபிஎன் மூலியமா நாங்க சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து நாங்க அந்த ஸ்பீக்கர்ஸ் கிட்ட உங்களை வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதனால நீங்க எந்த இருந்தாலும் எங்களுடைய கேபிஎன் கமிட்டி மெம்பர்ஸை அணுகுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு அவரோட பொன்னான நேரத்தை நம்ம சமுதாயத்துக்காக வந்து பல நல்ல செய்திகளை நம்மோட பகிர்ந்துக்கிட்டு திரு சிவகுமார் கந்தசாமி ஐயா அவர்களுக்கு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றி. நீங்க சொன்ன அனைத்து விஷயமே ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுங்க. எஸ்பெஷலி ஃபார் த க்ரோயிங் என்டர்பிரனர்ஸ் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுங்க. நம்ம ஆதி காலத்துல இருந்தே என்டர்பிரனர் தான், இப்பதான் புதுசா நம்ம என்டர்பிரனரா வரல அப்படிங்கிறது சொன்னீங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சோர்ந்து போயிருக்கிற இந்த சமயத்துல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொடுத்து எல்லாத்தையும் ஒரு உற்சாகப்படுத்தினீங்க ஐயா. பொட்டன்ஷியல் ஏரியாஸ் டு ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் டெக்னாலஜி பேஸ்டு சொல்யூஷன்ஸ், அந்த ப்ளூடூத் பீகான்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நாங்க டெக்னாலஜிக்கலி நாங்க அந்த அளவுக்கு எக்யூப்ட் இல்லைனாலும், ஐ மீன் வி ஆர் நாட் த டெக்னாலஜிக்கல் கை அப்படின்னாலும் எங்களுக்கு புரியற மாதிரி எளிமையா சொன்னீங்க. அதுவும் திருக்குறள் கொடுத்து கடைசியா ஒரு பஞ்சோடு முடிச்சது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. உங்களுடைய செஷனுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றிங்க. எல்லா கொங்கு சொந்தங்களுக்கும் நீங்க இந்த டாபிக் வந்து சில சமயம் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் புதுசா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால. பட் இருந்தாலும் வந்து இந்த பொறுமையா வந்து இதை கேட்டு இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட, அதாவது சில சமயம் வந்து அதை குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டி இருக்கலாம், சில சமயம் நம்மளோட சொந்தங்கள் இருக்க மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கலாம். ஆனா இது வந்து கரெக்டான டைம். இந்த சமயத்துல வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம். பட் இந்த டெக்னாலஜி ஃபீல்டு வந்து டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து நம்ம கண்டினியூஸா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஜாபுக்காக போகக்கூடாதுன்னு இல்லை, ஜாப்ல லேர்ன் பண்ணிட்டு வேணுங்கிற அளவுக்கு அதை லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு டெஃபினட்டா வந்து நம்ம அதை நம்மளோட கம்யூனிட்டிக்கும் அந்த என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸை எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. அதுக்கு எந்த விதத்துல நம்ம வந்து இந்த கேபிஎன் மூலமா இருக்கிற மற்ற கான்டாக்ட்ஸையும் யூஸ் பண்ண முடியுமோ டெஃபினட்டா யூஸ் பண்ண முடியும். இங்க யூஎஸ்லயும் வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்காங்க, அவங்களையும் நம்ம வந்து தேவையா இருக்கும் போது கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. இந்த டைம் எடுத்து இந்த பேச்சையும் இந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கு மிக்க நன்றி. செல்வகுமார், நீங்க நல்லா உங்களோட மாடரேஷனும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி நயன் ஈன்று நன்று பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல் என்று இனியவை குரல்ங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அதோட அர்த்தம் வந்து மற்றவங்களோட பயன் கருதி பக்குவமா அன்பா பேசுற நல்ல வார்த்தைகள் கேட்கறவங்களுக்கு மட்டும் இல்லாம சொல்றவங்களுக்கும் நல்ல பயன் அளிக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அன்பா ஒரு மோட்டிவேட்டிங்கா பாசிட்டிவ் மெசேஜ். இன்னைக்கு நம்ம ஐயா ஸ்பீக்கர், நம்ம இன்னைக்கோட ஸ்பீக்கர் திரு சிவகுமார் கந்தசாமி ஐயா சொன்ன மாதிரி எல்லா ஸ்பீக்கருமே நம்மளுக்கு பாசிட்டிவான இமேஜ், பாசிட்டிவான மெசேஜ் கொடுத்தாங்க. அப்படி எல்லாத்துக்கும் பயனளிக்கிற இந்த ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வுங்கிற நிகழ்ச்சியை இதுவரைக்கும் பேசின எல்லாருமே நம்மளுக்கு வந்து நன்மையான அளிக்கக்கூடிய பல செய்திகளை சொன்னாங்க. அப்படி இந்த நிகழ்ச்சி அமைவதற்கு முழுமுதற் காரணமாகவும் இருந்து அடித்தளமாகவும் இருந்து எங்களை நாளும் வழிநடத்தும் தவத்திரு மருதாச்சல அடிகளார் பேரூராதீனம் மற்றும் ராமானந்த குமரகுரு சுவாமிகள் சிறுவையாதீனம் ஆகிய இருவரின் பாதம் பணிந்து எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நம்ம எல்லாரும் இந்த நிகழ்ச்சி 1 மணி நேரம் பாக்குறோம்னா இதுக்கு பல பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல மணி நேரம் உழைச்சிருப்பாங்க. அப்படி உழைத்த அனைத்து கேபிஎன் குழுவினருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிங்க. எல்லாத்துக்கு மேல ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா அதோட வெற்றி எத்தனை பேர் பாக்குறாங்க, அதன் மூலியமா எத்தனை பேர் பயன்படுறாங்கிறது பொறுத்துதான். அதே மாதிரி இந்தியாவில இப்போ மணி 8:15. வேற ஊர்ல இப்போ அமெரிக்கால சுமாரா மணி காலையில 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வேறு சில நாட்டுல காலையில 9 மணி இருக்கும், நைட் 9 மணி இருக்கும், நடுராத்திரி 4 மணி இருக்கும்.
நள்ளிரவு 12 மணி இருக்கும், அதிகாலை 6 மணி இருக்கும். அப்படி பல்வேறு நேரங்கள் இருந்தாலும் நேரம் காலம் பார்க்காமல் நமது ஒற்றுமையை உலகிற்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற விதமாக இந்த நிகழ்ச்சியை இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து பார்க்க வந்த சொந்தங்கள் அனைவருக்கும் கேபிஎன் குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களின் இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.